بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நம்ம பதிலளித்து வருகிறோம். இன்றைய நேரலைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு நேரலைக்கு செல்வோம். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், ரமலானுக்கு பிறகு பல சகோதரர்கள் அவசர உதவிகள் கேட்டு மனுக்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது மருத்துவம், விபத்து, இது மாதிரியான ஒரு தேவைகளுக்காக உதவி கேட்டு மனுக்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான நிதிகள் எல்லாம் ரமலான் மாதத்தோடவே நம்ம விநியோகித்து முடிச்சிட்டோம். இருப்பு வைப்பது கிடையாது. ரமலானுக்கு பிறகு மக்கள் இந்த ஜக்காத் தொகைக்கு அதிகமாக அனுப்புறதும் கிடையாது. அதனால மனு அனுப்பியவர்கள் அந்த உதவி வரலை என்பதை என்ன செய்யக்கூடாது, குறையாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கான நிதி வரும் பொழுது நம்ம அனுப்பி வைப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் ரமலான் மாதத்துக்கு நெருக்கத்தில் ஒரு ரிமைண்டராக மறுபடியும் நீங்கள் அந்த கோரிக்கை அனுப்புங்க. என்னிடம் இந்த ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் அந்த ஜக்காத்து இந்த மாதிரி நிதிகளுக்கு மக்கள் தர்றாங்க. மக்கள் தந்தால் உங்களை நம்ம எந்த ஒரு பணத்தையும் இருப்பாக வைத்துக்கொள்வது கிடையாது. அதனால் அந்த உதவி கேட்டவர்கள் உதவி சேரலையே என்று நீங்கள் நினைக்காமல் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அறிவிப்பு. அடுத்து நம்ம கேள்விக்கு செல்லலாம். இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னென்று கேட்டால், நம்முடைய இந்த நேரலைக்குள்ளே சில பேர் கமாண்ட் மூலமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். என்ன கருத்துன்னு சொன்னால், நிறைய வள என்று நீண்ட ஒரு பதிலாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்தை போட்டுட்ருக்குறாங்க. அப்படி நம்ம சுருக்கமாக சில விஷயங்களுக்கு தான் சொல்ல முடியும். சில விஷயம் இருகருத்து உள்ள விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் சுருக்கமாகலாம் சொல்ல முடியாது. கையை உயர்த்தலாமான்னா உயர்த்தலான்ட்டு போயிடலாம். உயர்த்தலாம் உயர்த்தக்கூடாது என்று இருவிதமான ஆதாரங்கள் கருத்துக்கள் இருக்குமானால் அந்த ரெண்டையும் விளக்கி தான் சொல்ல வேண்டி வரும். அதனால் சுருக்கமாக சொல்கிறதுங்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு தான் சுருக்கமாக சொல்லுவோம். சுருக்கமாக சொன்னால் அதில் மறுகேள்வி வரும் என்றால், அதுக்கு எதிர்கேள்வி வாதம் வரும் என்று சொன்னால், வருவதற்கு முன்னாடி அந்த வாதத்தை நம்மளை எடுத்து வைத்ததை தெளிவுபடுத்துவது தான் சிறந்தது என்ற அடிப்படையில் நாம் சில விஷயங்களுக்கு விரிவாகத்தான் சொல்லுவோம். நீங்கள் ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு அது உங்களுக்கு கூடுதல் தகவலாக தெரியலாம். நாம் தெரிந்தவர்களை கணக்கில் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை, தெரியாத மக்களை கருத்தில் கொண்டு தான் நடத்துகிறோம். நீங்கள் சில விஷயங்களை கேட்டு அறிந்தவர்கள் இதான் எனக்கு தெரியுமே இதான் எனக்கு தெரியுமே என்று சொல்லி உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்கிற மாதிரி கருத்தை போடுறீங்க. அப்படி போட முடியாது. யாரு மார்க்கத்தில் என்ன கணக்கு என்று சொன்னால் பலவீனர்களை தான் கணக்கில் கொள்ளணும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தும் போது நீண்ட சூறா ஓதி சுபஹ் தொழுகையை நடத்துறாரு. அப்போ பின்னாடி தொழுகிற ஆள் ஒருத்தர் அது தொழுகையை முடிச்சுட்டு போயிடுறாரு. இது ரசூலுல்லாஹ்ட்ட புகார் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இப்படி செய்யாத, நீ என்ன குழப்பம் விளைவிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அவரை கண்டிச்சாங்க. கண்டிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், உனக்கு பின்னாடி பலவீனர்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்கள கவனித்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ பலவீனம் என்பது சிந்தனை விஷயத்திலையும் பலவீனம் இருக்கிறது, புரிந்து கொள்கிற விஷயங்கள்லையும் பலவீனம் உள்ளவர்கள் இருப்பார்கள். நம்ம யாரை கவனத்தில் கொள்ளணும்னு சொன்னால், அந்த பலவீனமானவர்களும் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் அதை விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் நம்ம சொல்கிறோம். அது ஒரு விஷயம் இருக்குது. அதே இது புகாரில் 701வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மக்களுக்கு போதிக்கிற தன்மை பற்றி சொல்லும் பொழுது அனஸ் அறிவிக்கிறாங்க, இதாத்த கல்லமபி கலிமத்தின், ஒரு சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று சொன்னால் ஆதஹா ஸலாசன், அதை 3 தடவை திருப்பி சொல்லுவார்கள். எதற்காகனா ஹத்தா துஃபஹம அன்ஹு, அவர்கள் சொல்வது மக்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்கள் தெளிவாக விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஒருக்கா சொல்லும் போது சரியாக புரியலைன்னு சொன்னால் இன்னொருக்காவும் சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சுருக்கமாக சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், ஹத்தா துஃபஹம அன்ஹு, அவர்கள் சொல்வதை மக்களால் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ரிப்பீட் பண்ணுவாங்க, 3 முறை சொல்வார்கள் சில விஷயங்களை என்று புகாரியில் 95வது ஹதீஸில் இருக்கிறதுனால சில பேர் விரும்புகிற மாதிரி
எஸ்ன்னு ஒன்று சொல்ல மாட்டோம். சொன்னால் நிறைய 100 கேள்வி சொல்லலாம் ஒரு வாரத்துக்கு. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். தேவைக்கு தகுந்தவாறு சில வாரங்கள் நீங்கள் பார்க்கலாம். போன வாரம் 10 கேள்வி தான் வந்தது, அதுக்கு முந்தின வாரம் 20 கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் வறுமையானால் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அதனால் 5 கேள்வியில் முடிஞ்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். சொல்வதை சரியாக செய்யணும். செய்வன திருந்த செய், அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இதெல்லாம் பொதுவான ஒரு புரிதலையும் கூட இருக்குது. அகலமாக உழுதுகிட்டே போனீங்கன்னு பயன் கிடையாது. நல்லா ஆழமாக உழுது போட்டால் நல்லா பயன் தரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அடிப்படையை வைத்தும் மார்க்க அடிப்படையிலையும் தான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் விரிவாக சொல்றோம் என்றால் என்ன நினைக்கிறீங்க? விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம் அதில் இருக்கிறது. அடித்தட்டு மக்களும் அதை சரியா புரிந்து கொள்வதற்கு தேவைன்னு விளைக்கணுமே தவிர புரிந்து கொண்ட உங்கள் நிலையிலிருந்து அதை பார்க்கக்கூடாது. அதை தெரிவித்துக் கொள்றோம். அடுத்ததாக இந்த ஹலால் தடை என்று ஊப்பியில் ஒரு தடையை கொண்டு வந்தாங்க. அது சம்பந்தமாக ஜீவா டுடேயில் நம்மள்கிட்ட ஒரு இன்று அதாவது பேட்டி எடுத்து போடும்போது அதில் பல விஷயங்கள் நம்ம சொல்லி இருந்தோம். அதில் என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், இந்த ஹலால்ங்கிற ஒரு பித்தலாட்டம், ஹலால் சர்டிஃபிகேட் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக விளக்கி இருந்தோம். அதில் இன்னொரு விஷயத்தையும் விளக்கணும். அந்த ஹலால்ங்கிறது என்னன்னு கேட்டால், பொதுவாக அது மாமிசங்களுக்கு தான் அந்த ஹலால் பிரச்சனையே வருகிறது. வேறு விஷயங்களில் மக்கள் ஹலாலை பார்க்கறது கிடையாது. மாமிச உணவுகளுக்கு ஹலாலை பார்க்குறாங்க. அப்போ மாமிச உணவு எப்போ ஹலாலாகும் என்று சொன்னால் 2 விஷயத்தினால தான் ஹலால். அதாவது சில பிராணிகள் ஹலால்னு ஆக்கப்பட்டிருக்கு, சில பிராணிகள் ஹராம்னு ஆக்கப்பட்டதை கழிச்சிருங்க. ஹலால் என்று ஆக்கப்பட்ட ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், மானு, முயல், இதுகளெல்லாம் நம்ம ஹலால் என்று அனுமதிக்கப்பட்ட பிராணிகள். ஆனால் அந்த பிராணிகள் ஹலாலா இருந்தாலும் அது உண்பதற்கு எப்போ ஹலால் ஆகும் என்று கேட்டால் அதில் 2 காரியம் நடக்கணும். என்ன 2 காரியம் நடக்கணும்? அது அறுக்கப்படணும். அந்த தொண்டை குழியில் என்ன செய்யணும்? அறுக்கப்பட்டு எந்த அளவுக்கு அறுக்கப்படணும் என்றால் உடம்பில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் பீச்சு அடித்து வெளியேற்றப்படணும். அந்த மாதிரி அப்படி வந்தாதான் அந்த பிராணி ஹலாலாகும். ஒரு விஷயம். 2வது விஷயம், அப்படி அறுக்கிற நேரத்தில் பிஸ்மில்லாஹி என்றோ பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்றோ சொல்லி தான் அறுக்கணும். பிஸ்மில்லா சொல்லாம கரெக்டா அறுக்கிறாரு, பிஸ்மில்லா சொல்லலை, அப்படிப்பட்ட ஒரு அறுப்பு நடந்திருக்குமே ஆனால் அது ஹலால் ஆகாது. இதுதான் ஹலாலுடைய முக்கியமான அளவுகோல். அப்போ மாமிசத்தை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் இந்த ஹலால் சான்றிதழ் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது பித்தலாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உண்மை நினைக்கிறீங்களா? எப்படி பித்தலாட்டம் வரும்? ஒவ்வொரு பிராணி அறுக்கப்படும் போது அவன் பிஸ்மில்லா சொல்றானா நீங்க பார்க்கணும். 1000 பிராணிக்கு சேர்த்து ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஹலால்ங்கிற இண்டிவிஜுவல் ஒன்று தனித்தனியான ஒரு விஷயம். இந்த மாட்டை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாரு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி நீங்கள் செய்வது கிடையாது. என்ன செய்யறீங்க? ஒரு நிறுவனத்தை நம்பி நீங்க ஹலால்னு சர்டிபிகேட்டை கொடுத்துடுறீங்க. அவன் அறுத்தாலும் உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி அடிச்சு சாவடிச்சாலும் தெரியாது, அவன் பிஸ்மில்லாவெல்லாம் சொல்ல மாட்டான், அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? இந்த ஆடு மாடு ஓட்டம் ஹலால்ங்கிறத வைத்துக்கொண்டு நீங்க ஹலால் சர்டிபிகேட்டை வியாபாரத்துக்காக வேண்டி கொடுக்குறீங்க என்பதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருந்தோம். அதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒருத்தர் ஒரு வீடியோவில் பதில் போட்டிருக்கிறார். என்ன பதில் போட்டிருக்காருன்னு கேட்டா, அதாவது இந்த ஜீவா டுடேயில் இதெல்லாம் நம்ம விரிவாக விளக்க முடியாது. அவங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் போடக்கூடிய நிகழ்ச்சி தான் நடத்துவாங்க. அதில் போயிட்டு நம்ம விவரமாக பேசுறதுக்கான ஒரு சேனலாக அவங்க நடத்தவில்லை. விவரமாக பேசுறாருன்னா நம்முடைய சேனலில் தான் நம்ம நடத்தணும். நம்ம இந்த ஹலால்ங்கிறது எப்படி பித்தலாட்டம் என்பதை ஜீவா டுடேயை பார்த்தவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய உணவுங்கிற தலைப்பில் பேசணும்ல, அதுல இந்த ஹலால்ல என்னென்ன பித்தலாட்டம் நடக்குது அப்படிங்கிறத விளக்கியிருக்கிறோம். அனைத்து விஷயங்களையும் விளக்கியிருக்கிறோம். விளங்குதா? ஆடு மாட்டில் ஹலால் எப்படி பித்தலாட்டம் இருக்குது, மருந்துல ஹலால் பித்தலாட்டம் அப்படின்னு எதுலையெல்லாம் பித்தலாட்டம் பண்றாங்க, அது எப்படி பித்தலாட்டமா இருக்கு என்பதெல்லாம் மிக விரிவாக விளக்கியிருக்கோம். அது பார்க்கலவங்க இந்த மறுப்பு போட்டவர்கள் ஜீவா டுடே பார்த்தாங்களே தவிர அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இது குறித்து நம்ம அதை விளக்கி இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சேனல்ல இந்த ஹலாலை பத்தி உளறி வச்சிருந்தாரு. அதுக்கு மறுப்பாக 2வது வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த ஹலால் சம்பந்தமாகவே ரமலான்ல 1, அதுக்கு அடுத்த மாசம் 1 போட்டிருக்கிறோம். எல்லாமே விரிவான வீடியோக்களை போட்டு விளக்கி இருக்கிறோம். இதுல அப்படி விரிவான விளக்கல, சும்மா சம்பந்தத்தை ஷார்ட்டா சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன செய்யறாருன்னா, அவர் மறுப்பு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது
இது அரசாங்கத்தில் துபை இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஹலால் என்பது கட்டாயம் கிடையாது, அது ஹலால் இல்லாத பொருளையும் அந்த நாட்டில் இறக்குமதி பண்ணலாம் என்று நான் சொன்னேன். அதுக்கு மறுப்பு சொல்றவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் சொன்னதையே தான் அவரும் சொல்றாரு. அதாவது ஹலால் என்று பன்றிலாம் வரத்தான் செய்கிறது, ஆனால் ஹலால்னு போட மாட்டாங்கிறார். ஹலால்னு போடுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஹலால் போடாட்டாலும் அங்கே இறக்கலாம், பன்றி இறக்கலாம்னா ஒரு மாட்டை கூட ஹலால் இல்லாத கூட இறக்குறதுக்கு அந்த நாட்டில் எந்த தடையும் இல்லை. வந்து இறக்குமதி செய்தா அப்படின்னா பன்றிக்கறியை ஏன் ஹலால்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னு சொல்ல போறாங்க. இப்ப எல்லா இடத்துலையும் நான் முஸ்லீம்ங்கிற போர்டு போட்டு தான் அந்த கடைகள் இருக்கும். ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல கறிகள் கிடைச்சா கூட அங்க வந்து நான் முஸ்லீம் ஃபார் நான் முஸ்லிம்ஸ்னே போட்டிருக்கோம், நீங்க உள்ள நுழையாதீங்க. ஆக அது வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி தான் நமக்கு தர்றாங்க பொருளை. நம்ம எதை விரும்புகிறோமோ அதை இப்போ சாப்பிட்டுக்கலாம், அதில் எந்தவித போலியும் இருக்காது அப்படிங்கிறத அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தி தான், அதாவது மத்திய கிழக்கு அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தி தான் நமக்கு. அப்போ ஹலால்னு போடுவதற்கு அவங்க சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஹலால்னு வைப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்க, அவர் ஒரு சில ஆதாரங்களை காட்டுறாரு, வெப்சைட்டை காட்டுறாரு. அவங்க என்ன செய்வாங்க, எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எப்படி கவனமா இருப்பாங்கன்னு அந்த நிறுவனத்தை வந்து பில்டப் கொடுத்தவர் பேசுகிறார். அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தேவையான பகுதியில் மட்டும். ஆனா அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது வந்து ஃப்ராடு பித்தலாட்டம் என்பது அவரே ஒத்துக்கிறார் மறைமுகமா. எப்படி ஒத்துக்கிறாரு என்று கேட்டால் அவர் சொல்றாரு, அதுல இந்த நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து துபாய் அரசாங்கம் கொடுக்குது. சும்மா வந்து இறக்குமதியெல்லாம் அப்படிலாம் இவங்க போய் கேட்டு அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்களோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் முடியாது. அதுக்கு வந்து சில சான்றுகள் இருக்குது, நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு வச்சுருந்தாங்கன்னா ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் அந்த மினிஸ்ட்ரிக்கே பேர் வச்சுருக்காங்க. சும்மா வந்து கண்ணை மூடிட்டு யார் வேணாலும் அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியாது. இறைச்சியை வந்து கழுத்து ஹலால் படிலாம் இருக்க மாட்டாங்க, கம்பை வச்சு அடித்து மண்டையில் அடித்து சாவடிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஹலால் அல்லாத முறையில் தான் வந்து இறைச்சிகள் வந்து தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்ல போனால் நாங்கள் அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் அதில் வருது. ஆனால் அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அறுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அறுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அறுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் அப்போது பரிசோதிக்கும் போது மட்டும் சரியாக இருப்பாங்க, மற்ற நேரத்தில் அறுக்க மாட்டாங்க, அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வருமையானால் அதற்கும் வந்து நம்ம வந்து டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சகோதரர் பிஜே புரிஞ்சுக்கணும். அதாவது அறுக்கிறாங்கல்ல, ஒவ்வொன்றையும் அறுக்கும் பொழுது அதை நம்ம கண்காணிக்காவிட்டாலும் அவங்க முறையாக அறுக்கவில்லை என்று சொன்னாலும் பிறகு அதை அந்த இறைச்சியை சோதனை செய்து அது முறையாக அறுக்கப்பட்டதா என்று கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறார். அது ஆட்டை வந்து ஒரு மாட்டை அறுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அறுக்கும் போது நம்ம பார்க்காவிட்டாலும் அடிச்சு சாவடிச்சான்னு சொன்னா வேற மாதிரி அறுத்தான்னு சொன்னா அதை வந்து சோதித்து கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. அந்த சோதனைக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சோதனை? அந்த சோதனையில வந்து இது அறுக்கப்பட்டது இது அறுக்கப்படாதுன்னு கண்டுபிடிப்பதற்கு உள்ள அந்த சோதனைக்கு பேர் என்ன மாதிரி அதை சோதிப்பாங்க, சோதிச்சு என்ன மாதிரி வந்தா அறுக்கப்பட்டது முடிவு பண்ணுவாங்க, எந்த மாதிரி வந்து அறுக்கப்பட அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, சும்மா விட்டு அடிக்கிறார். அவரா சொல்றாரு, புரிந்து கொள்ள வேண்டும். முறையாக அவங்க அறுக்கல என்று சொன்னா அந்த இறைச்சியை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துவிட்டது என்பதை பிஜே புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றாரு. அந்த தொழில்நுட்பத்தை நீங்க உலகத்துக்கெல்லாம் புரியுற மாதிரி விளக்குங்க பார்ப்போம். சரி, அதே நேரத்தில் வந்து பிஸ்மில்லா சொன்னானா இல்லையாங்கிறத கண்டறியறதுக்கு தொழில்நுட்பம் என்ன இருக்கு? மாட்டை அறுத்திருக்கு, அந்த மாடு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா பிஸ்மில்லா சொல்லாம அறுக்கப்பட்டதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கதா தொழில்நுட்பம் இருக்குதா? ஒரு தொழில்நுட்பமும் இல்லை. அப்ப என்ன செய்யறாருன்னா, நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா, அரபு நாட்டில் உள்ளது பாதிக்குது, எங்களையெல்லாம் அது பாதிக்குதுங்கிறாரு. பாதிக்கத்தான் செய்யணும். அவன் ஏமாத்தினான், ஹராம வந்து உங்களை ஹராண்டு விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஹராம சாப்பிடாம இருப்பதற்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இறைச்சி வந்து உங்களுக்கு இந்த துபாயிலேயோ அரபு நாடுகளில் விற்கப்படுற அந்த இறைச்சி அறுக்கப்படும் போது பிஸ்மில்லா சொன்னான் என்பதற்கு அதுக்கு ஆதாரம் இருக்காதுல. ஒரு நிறுவனம் ஹலால்னு சொல்லி இருக்கிறான், அந்த நிறுவனத்தில் ஆள் நியமித்து ஒவ்வொரு மாட்டையும் அறுக்கிறதுக்கு இவனை பக்கத்தில் சாட்சியாக இருந்து அப்படி உறுதிமொழி பண்ணி தான் அந்த சாட்சி ஹலால் கொடுக்குறானா? நிறுவனத்துக்கு ஹலால் சர்டிபிகேட்டை கொடுத்துட்றாங்க. அந்த நிறுவனம் என்ன மாதிரி செஞ்சாலும் அவன் அதுல அவரே சொல்றாரு, அந்த பேசுறவரை மறுப்பு சொல்றவரை சொல்றாரு, அதுக்கு நான் காலக்கெடு வச்சிருப்பாங்க, 1 வருஷத்துல முடிஞ்சிடும்
அது ஏன் 1 வருஷத்துக்கு முடியுது? அதாவது காலக்கெடு உள்ளதான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க நல்லா விளைவிக்கணும். துபையில் உள்ளதை அவர் சொல்றாரு, இந்த இணையதளங்களை பாருங்க, எத்தனை நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அனுமதி தான் கொடுத்திருக்கிறான், கட்டாயமாக்கல. ஏன்னா யாராவது நான் ஹலால் சர்டிபிகேட் நான் கொடுக்கணும்னு சொன்னா அந்த நிறுவனத்தை பரிசீலனை பண்ணி அவன் பர்மிஷன் கொடுக்கறானே தவிர ஹலாலா இருந்தா மட்டும்தான் இறக்கணும் என்று எந்த சட்டமும் இல்லை. ஆனா ஹலால்னு போட்டலாமான்னு கேட்டா அந்த நிறுவனத்துடைய ஹலால் சர்டிபிகேட்டை துபாய் ஏத்துக்கிறாங்கிறீங்க. சரி, ஏத்துக்கிறான். அந்த துபாயில உள்ள அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான் அப்படி இருப்பாங்கிறீங்களே, அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற கவர்மெண்ட் பிஸ்மில்லா சொல்லி அர்த்தானா என்பதை கண்டறிகிறதுக்கு அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் என்ன வச்சிருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூலும் கிடையாது. அப்ப உண்மை அதுதான். உண்மை இங்கிருந்து இறக்கப்படுற இறைச்சியல் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படுவது கிடையவே கிடையவே கிடையாது. அதை ஹலாலுங்கிறாங்க. அப்ப நீ அல்லாஹ் ஹராமாக்குனதை வருமானத்துக்காக வேண்டி நீங்க ஹலால்னு கொடுக்குறீங்க. அது ஜம்மியத்துல் உலமா தான் கொடுக்குறதுன்னு வேற சொல்லிக்கிறாரு. ஜம்மியத்துல் உலமா கொடுக்குற எங்களுக்கு தெரியும். அந்த 5 நிறுவனம் நான் சொல்லும்போது அதுல ஒண்ணு ஜம்மியத்துல் உலமான்னு எனக்கு தெரியும். நம்ம அதையெல்லாம் அங்க சொல்லல. ஒரு நிறுவனத்தை நம்ம ஆக்கி சொல்ல வேணாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜம்மியத்துல் உலமாவும் திட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜம்மியத்துல் உலமா கொடுத்தான்னா அறுக்கப்படுறதுக்கு சாட்சி தேவையில்லையா, பார்க்க தேவையில்லையா? ஜம்மியத்துல் உலமா கொடுக்குறான்னு பார்க்கறத விட எப்படி ஜம்மியத்துல் உலமாவும் கொடுக்குறான், வேற சில நிறுவனங்களும் கொடுக்கிறார்கள். என்ன மாதிரி நீ கொடுக்குற? இது ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறவன் என்ன மாதிரி கொடுக்குறன்னு கேட்டா ஒவ்வொரு மாட்டையும் இவன் ஒரு ஆளை நியமிக்கணும். இந்த ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவர்களை ஒரு ஆளுமை அங்க நியமிக்கணும். அவங்க ஒவ்வொரு மாட்டையும் அறுக்கிறத பார்க்கணும், அவளையும் கண்காணிக்கணும். இப்படி கண்காணித்து எங்க முன்னிலையில் தான் அது அறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி நீ சர்டிபிகேட் கொடுத்தியா? இல்ல, காலக்கெடு போட்டு கொடுக்கணும். உனக்கு 1 மாசத்துக்கு ஹலால் சர்டிபிகேட், 1 மாசத்துக்கு என்ன இலவசம் ஹலால். அப்ப இதான் ஹலாலா? ஹலாலுங்கிற நீ என்ன பாக்குறீங்கன்னா முதல் கண்டிஷன் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொல்லி அறுக்கணும். சொல்லி அறுத்தாங்கிறதுக்கு என்ன ஏற்பாடாவது எவனுடைய ஹலால் சர்டிபிகேட்லாம் இருக்குதா? அப்ப ஏன்டா உங்களுக்கு தெரியாத ஒண்ணு ஏன்டா ஹலாலுங்கிறீங்க? ஹலால் சர்டிபிகேட் நீ கொடுக்கணும். முதல்ல அறிய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தானான்னு தானே பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தானான்னு பார்க்காம என்ன செய்யறாங்க? ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க என்று சொல்றோம். துபாய் இப்படிப்பட்ட அரசாங்கம், துபாய் இப்படிப்பட்ட விளக்கான அரசாங்கம்னு பேசினா அசிங்கமா போயிடும். விளங்குதா? ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க, எல்லாம் கண்டிஷனா இருப்பான். தரக்கட்டுப்பாடுல வேண்டா இருப்பான். ஹலால் விஷயத்துல கரெக்டா இருப்பானா? அவனுக்கு மார்க்க பேணுதல் விஷயத்தை பேணக்கூடிய ஒரு நாடாவே இல்ல. இஸ்லாமிய அடிப்படையில் நாசமாக்கி மேற்கத்திய கலாச்சாரத்துல பூந்து விளையாடக்கூடிய ஒரு நாட்டில் உள்ளவனுக்கு என்ன மார்க்கப்பட்டு இருக்கு? அவன் வேற வேற சோதனை கிருமி இருக்கா அது இருக்கான்னு அந்த விஷயங்களை சோதிக்கிறதுல வேணா தரக்கட்டுப்பாடு வச்சிருக்கலாம். அது எத்தனை ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்கிறது. மார்க்க பேணுதல் உள்ளவனாக அவன் இருந்தானே, ஆனால் இதை கொடுத்திருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு மார்க்க பேணுதல் இருக்கும் என்று சொன்னால் காசுக்காக இந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஜம்மியத்துல் உலமாவா இருந்தாலும் சரி, வேறு எவனா இருந்தாலும் சரி, நீ எப்படி இதை கொடுத்தாய்? ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் இறைச்சி அறுக்கக்கூடிய இறைச்சிகள் ஹலால்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு நீ எப்படி கொடுப்ப? அந்த நிறுவனத்திற்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? குறிப்பிட்ட ஒவ்வொரு மாட்டுக்கும் கொடுக்கணுமா? ஒவ்வொரு மாடும் தனித்தனியான பொருளா கூட்டா உள்ள பொருளா? தனித்தனியான ஒன்று தானே. ஒவ்வொன்றுக்கும் அது சொல்லணுமா? இல்ல 10 மாடு இருக்கு, 9 மாடுக்கு பிஸ்மில்லா சொன்னா ஒரு மாட்டுக்கு சொல்லணும்னா அது ஹராம் ஆயிரும்ல. அப்ப எல்லா ஒவ்வொரு மாடுகள்லையும் அது பேணப்படணும். அப்படி இருக்கும்போது பேணப்படுவது இல்லை என்னும் பொழுது அங்க உள்ள முஸ்லிம் மக்களை நம்பி ஏமாத்தி வியாபாரம் பண்றதுக்கு தானே இந்த சர்டிபிகேட்டை நீங்க அந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. சம்பாதிக்கிறது தானே கொடுக்குறீங்க, ஹராம தானே கொடுக்குறீங்க. உங்களுக்கு அது கார்பரேட் வருமானது. ஹலால் சர்டிபிகேட் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அந்த கோடிகள் புரளுகிற காரணத்தினால யோகி தீவிரவாதத்துக்கு பயன்படுதுன்னு சொல்ற அளவுக்கு பணம் குவியுது. ஆனா தீவிரவாதத்துக்கு கொடுக்குறாங்க என்பது நானே மறுத்தான் பேசியிருக்கேன். வழங்குதா? அது அப்படி இந்த நிறுவனத்துக்கு மேல ஒரு பகை இருந்து அதை சேர்த்து சொல்லியிருக்கலாம். ஆமா, தீவிரவாதத்தான் செயல்படுறாங்கன்னு சொல்லி அது இல்லைன்னு நம்மளே மறுத்திருக்கிறோம். அப்ப ஆனா இதுல முக்கியமா அவர் என்ன வாதம் வைக்கிறார் கேட்டா, அப்படியே அவர்கள் அவர் நிரூபிக்கையே இல்லை. அவருக்கு என்ன சொல்றாரு? அப்படியே உங்க முறைப்படி அறுக்காமல் இருந்தாலும் அந்த இறைச்சியை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விட்டதுன்னு சொல்றாருல, அங்கதான் கள்ளத்தனம் இருக்குது. இது பொய் தானே? என்ன தொழில்நுட்பம் இப்படி இருக்கிறது? ஒரு இறைச்சி அறுக்கப்பட்டது சோதனையில அதுல என்னென்ன கலந்திருக்குன்னு காட்டமே தவிர அதுல என்னென்ன மாதிரி அவன் அறுத்தாங்கிறது தெரியுமா? அது பிஸ்மில்லா சொன்னாங்கிறது அதுல தெரியுமா? அப்ப அந்த அறுக்கா விட்டாலும் தெரியும்னு சொல்வது என்ன விளங்குதுன்னு கேட்டா, என்னுடைய அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. நீ அறுக்கும்போது பாத்தியா? ஒவ்வொரு மாட்டையும் பார்த்து நீ சாட்சி சொன்னியா?
அப்ப எப்படி இந்த ஒட்டுமொத்தமாக ஹலால்னு சொல்றேன்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல, அதுக்கு பதில் என்ன பதில் என்று கேட்டால், அப்படி அவர்கள் செஞ்சாலும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப துபாயில கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன, அந்த சோதனைக்கு பேர் என்ன, அதெல்லாம் சொல்லு பார்ப்போம். அப்படி ஒன்னே கிடையாது, இயலாது, உலகத்தில் கண்டுபிடிக்க இயலாது. அது இப்படியே ஏதாவது அறுக்கிற முறையை வச்சு கண்டுபிடிச்சா கூட அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா பிஸ்மில்லா சொல்லாம அறுத்தானாங்கிறத கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலாது. அப்ப எதை வச்சு நீ ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்த? ஒன்று கண்டுபிடிக்க என்றால் கூட நீ கொடுக்க ஒத்துக்கலாம், பிறகு நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து அப்படியும் பண்ணவே இல்லை. அப்ப அந்த ஹலால் சர்டிஃபிகேட்டுங்கிறது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, ஒரு நிறுவனத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் எதை ஏற்றுமதி பண்ணாலும் அது ஹலால் தான். அந்த நம்பரை போட்டுக்கிடுவான், எவ்வளவு நாளைக்கு நிர்ணயிச்சு கொடுக்குறாங்களோ அவ்வளவு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு போட்டுக்க, அடுத்த மாசத்துக்கு கொடுக்க பணம் கட்டி மறுபடியும் சர்டிபிகேட் வாங்கணும், அல்ல ஒரு வருஷத்துக்கு போட்டுக்க. இப்படி ஒரு காலக்கெடுவோட கொடுத்தாலே கள்ளத்தனம் தானே அது. பொருளுக்கு கொடுப்பா, அது என்ன காலக்கெடு போட்டு கொடுக்குறப்ப அந்த ஒரு வருஷத்துல என்ன ஒன்னாலும் செய்யலாம்ல. அதனால மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடியவர்கள் இந்த ஹலால்னு போட்டிருக்கிறத நம்பி நீங்க சாப்பிட ஹராம். அது ஹலால் விற்கப்படுற துபாயில் விற்கிற இறைச்சியா இருந்தாலும் சரி, ஹலால் என்ற சீல் வச்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா அறுத்து கொண்டாந்து அங்க தர்றாங்கல்ல, அந்த மாதிரி கடைகளில் விற்கிறது ஹலாலான அறுத்தான் கொண்டு வருவாங்க. அது இல்லாம இறக்குமதி செய்யப்பட்ட விஷயத்துக்கு ஹலால்னு குத்திருப்பானேயானால் அது காசு வாங்கி கொண்டு ஹராம் என்று தெரிந்து கொண்டு ஹலால் என்ற சர்டிபிகேட்டோட வர்ற உணவு தானே தவிர அது ஹலால் கிடையவே கிடையாது, சாப்பிடக்கூடாது, ஹராம் தான் அது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் மூலம் ஹராமாக்கி இருக்கிறான். ஒமா உஹில்ல லிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் எதுல கூறப்பட்டது அதை மட்டும் சாப்பிடுங்கிறான் அல்லாஹ். சாப்பிடுற கண்டிஷன் என்னது? மிம்மா துக்கிர இஸ்முல்லாஹி அலைஹி, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறிப்பட்டு அறுக்கப்பட்டாலே தவிர நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும் போது முதல் கண்டிஷனே எந்த இறைச்சிலையும் கிடையாது. நேரடியாக அங்க உள்ள கசாப் கடையில் அறுக்கிறான அந்த இஸ்லாமிய நாடுகள்ல அதுக்கு வேண்டாம், அந்த பிஸ்மில்லா சொல்லி அறுக்கலாம், நம்ம நேரடியா பார்க்கலாம், வெளிப்படையா வச்சு செய்யறான். அதை தவிர மற்றதுக்கெல்லாம் இதை பெரும்பாலும் காபிரான நிறுவனங்கள் தான் இதை ஏற்றுமதியெல்லாம் பண்றாங்க. அவனுக்கு பிஸ்மில்லா விளவுந்திர காசு தான், காசு வாங்கிட்டு தான் சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். அது மாதிரி லட்சத்தீவுலாம் அந்த மாதிரி அவனே கூட தடுத்து வச்சிருக்கான். அதுக்கு என்ன செய்யறாரு? லட்சத்தீவுலாம் தடுத்ததுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாதுன்னு உனக்கு சொல்றாரு. சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துல அதுக்கு ஏன் தடுத்திருக்கிறான் என்ற நம்ம காரணம் கேட்கும் பொழுது அவங்க இப்படி ஒரு காரணம் சொல்றாங்க. முதல்ல தடுக்கிறது இது நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது there is no evidence அப்படின்னு தான் வருது. அதாவது ஹலால் சர்டிஃபிகேஷன் அங்கே பேன் பண்ணப்பட்டதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. ஆனால் அங்கே ஒரு சர்ச்சை அந்த யூனியன் பிரதேச நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குது தடை பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அது லாபகரமாக இல்லை. அது அவங்க மீட்டு மட்டும் தடை பண்ணலை, டைரி ப்ராடக்ட்டையும் தடை பண்ணி, ஃபார்ம்ஸையும் தடை பண்ணியிருக்காங்க, அந்த டைரி பண்ணைகள் பால் பண்ணைகளையும் தடை பண்ணியிருக்காங்க. கேட்டால் அது நிர்வாக ரீதியாக எங்களுக்கு அது லாபகரமானதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்கிறாரு, ப்ரூஃப் இல்லைங்கிறாரு. அப்புறம் ஏன் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், கமர்ஷியலாக எங்களுக்கு லாபம் இல்லை, அதனால அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, அதனால இந்த ஹலாலுங்கிற விஷயத்தை நாங்கள் தடை செஞ்சு வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கமர்ஷியலாக வருமானம் வரணும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் வேற சொல்றாரு. முரண்பாடு. நீங்கள் அவன் வீடியோ போட்டவர்கள் சொல்றேன், நீங்களும் சாப்பிட்டு ஹராம சாப்பிட்டு பாவி ஆயிடாதீங்க, அடுத்தவனை ஹராம சாப்பிட வைக்காதீங்க. நீங்க ஹலால்னு சொல்வதாயிருந்தால் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி தான் ஹலால் ஆக்கணும். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படணுங்கிறது கண்டிஷன், அறுக்கப்படணுங்கிற ஒரு கண்டிஷன். அப்ப அறுத்தலும் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுதலும் ஒவ்வொரு பிராணிகளையும் நிகழ்ந்தா மட்டும்தான் அது ஹலால். அதை நீங்க நம்பி அவன் செய்யறான்னு மக்களா நம்பி எடுத்துட்டு போனாங்கன்னா எந்த ஒரு அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு விஷயமா போயிடும். நீங்க ஒரு நிறுவனப்படுத்தி நீங்க இதுக்கு பொறுப்பேற்று கொண்டு அவன் அறுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலால்ங்கிறீங்க. அடுத்து என்ன செய்யறாரு? ஹலால்னா அந்த இறைச்சி மட்டும் போய் நினைச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை விஷயங்களுக்கு ஹலால் இருக்கு, அது ஜீவா கூட கேட்டார், அது பதில் சொல்லாம நழுவிட்டாருன்னு சொல்றாரு. எத்தனை நான் ஏற்கனவே உள்ள வீடியோல விரிவாக விளக்கி இருக்கேன், எல்லாமே தெரியும். மருந்துக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாம். மருந்து ஹராமே கிடையாதுப்பா, ஹராமை மருத்துவம் செய்யலாம், மருந்துக்கு என்ன ஹலாலு? மருத்துவத்துக்கு ஹராமான வகைகளை யூஸ் பண்ணலாம் இருக்கும்போது அதுக்கு நீ ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற? மருத்துவத்துக்கும் கொடுக்குறாங்களா? மருந்துகளுக்கும் நாங்கள் ஹலால் கொடுக்குறோம், மருந்துக்கு நீ ஹலால் கொடுக்க தேவையில்லையே, அல்ல அப்படி சொல்லவே இல்லையே. அந்த ஹராமாக்குற வசனத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளானால் கிடையாதுன்னு சொல்றான்ல, அந்த நிர்பந்தத்தில் முக்கியமான நிர்பந்தம் மருத்துவம் தானே வரும். அப்ப மருத்துவத்துக்கு அல்லாஹ் அதுல என்ன கலந்திருக்குன்னு பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த மார்க்க நமக்கு சலுகை தந்திருக்கிறது. அதுலயும் நாங்க ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்கிறோம்ங்கிறார். மருந்து எந்த மருந்து ஹலாலு, எல்லா மருந்து ஹலால்.
அதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. என்ன மருந்து என்பது உயிர் காக்கிற ஒரு நோய் நீக்கிற ஒரு அவசியத்துக்கு உள்ள ஒரு விஷயம். அவசியத்துக்குள்ள விஷயமா இருக்கும் பொழுது அது ஹராமானதா இருந்தாலும் சாதாரண நேரத்தில் அது மருத்துவத்துக்கு வராது. அதுலையும் கொடுக்கணும் வேற பெருமையா சொல்லிக்கிறார். அதுலையும் கொடுக்கவே கூடாது, தேவையே இல்லை. மருத்துவத்தை நீ என்ன மருத்துவம் சொல்ற? மருத்துவம்னு சொன்னா அது என்ன நீங்க பார்க்க தேவையில்லை. நாங்கள் எல்லா மருந்துலையுமே கேடு இருக்கத்தான் செய்கிறது. அதை பத்தி ரமலான்ல உணவுங்கிற தலைப்பில் விரிவா பேசியிருக்கிறோம். மருத்துவ நிர்பந்தத்துக்காக மருத்துவம் செய்யலாமா, ஹராமானதை கொண்டு மருத்துவம் செய்யலாமான்னு சொல்லி அதையும் விரிவா விளக்கி இருக்கிறோம். இந்த உணவு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு மாசம் தலைப்படுத்தி நான் பேசியிருக்கிறேன். மருந்துக்கு ஹலால் சர்டிபிகேட் உள்ள பிஜிக்கு தெரியல சொல்லாம நழுவிட்டாருங்கிறார். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த கூடுதல் தகவலுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம இந்தியாவில் அதாவது தர்கா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அவங்களும் சரி பாதிக்கு மேலே இருக்கிறாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. இந்த தர்கா வழிபாடு செய்யலாம்ன்ற கருத்தில் உள்ளவங்கள பரேலவிகள்பாங்க. அந்த பரேலவிகளுக்கு ஊப்பியில் பரேலிங்கிற ஒரு இடத்துல பெரிய மதரசா ஒன்று இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அதுக்கு இந்த கொள்கையை இந்தியாவில் விதைச்சவர் ஆலா ஹசரத்னு சொல்லி அவருக்கு ஒரு தர்காவெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பரேலவியுடைய ஜமாத்துடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஊப்பியில் இந்த ஹலால் சர்டிபிகேட் தடை செஞ்சதை வரவேற்கிறோங்கிறாங்க. ஏன் வரவேற்கிறோம்னா அப்படி கள்ளவங்களும் பொய் சொல்றாங்க, எல்லாம் ஹலாலுங்கிற சர்டிபிகேட் புறமா பொய். அதனால அவங்க வரவேற்கிற ஒரு சரிபாதி முஸ்லீம்களுடைய அவங்க சொன்ன நம்ம ஏத்துக்கிற தேவையில்லை. ஆனா சரியான சொன்னா ஏத்துக்கிற தானே செய்யணும். ஹலால் எதை வச்சு ஹலால் மார்க்கப்படி ஹலால் கொடுத்தியா, அது தொழிலாத்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த தர்கா வழிபாட்டு ஜமாத்துக்காரங்க பூரா என்ன செய்யறாங்க, இது ஊப்பியில யோகி கொண்டு சரின்னு சொல்றவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஹலால்ல எவ்வளவு பித்தலாட்டம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறங்க. அதனால இவனை ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த நம்பிலாம் எதையும் சாப்பிட்றாதீங்க. ஹலால்ங்கிறது அறுக்கும் போது அந்த முதல்ல இந்த பிராணி ஹலாலா இருக்கணும் ஒண்ணு, ரெண்டாவது அது அறுக்கப்படணும் முறையாக, மூணாவது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். இந்த முறை இல்லாமல் உள்ள எதுவுமே ஹலால் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லாத ஒன்றுக்கு இவன் எப்படி ஹலால்னு கொடுக்குறான் என்பது பெரிய பயங்கரமான குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இந்த வீடியோ போடக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, அந்த தொழிலா செய்யற ஆட்களா இருந்தாலும் சரி, ஹலால் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலால்னு என்ன செய்யறாங்க, சர்டிபிகேட் கொடுத்து அதை வாங்கி சாப்பிட வைக்கிற அவனை அந்த குற்றம் அவங்களுக்கு சேரும். இந்த ஹராமா சாப்பிட்ட மக்களுடைய பாவம் எல்லாம் இவர்களுக்கு தான் சேர்ந்த காசு ஆசை, உலகத்தில் சம்பாதிக்கிற ஆசை அவர்களை மதிமயக்கி இருக்கிறது என்பது அதில் உள்ள ஒரு விஷயம் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்ததாக ஒருத்தர் வீடியோ பயான் அனுப்பியிருக்கிறார். இவர் பயானில் கூறுற அனைத்தும் உண்மையா அப்படின்னு கேட்கிறார். அது என்ன கேட்கிறாருன்னா, முதலாவது அந்த பயானில் ஒரு 3 செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நபா அபனை ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். நபியே, ஆதமுடைய 2 குமாரர்கள் உண்மை வரலாற்றை நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும். ஒவ்வொருவரும் குர்பானி கொடுத்த போது ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அவருடைய முன்னோர்கள், அவர்களுடைய ஆரம்ப பிள்ளைகள் முதலிலே ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த இந்த குர்பானியுடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். உலகத்தில் நடைபெற்ற அமல்களிலேயே முதல் தொழுகையை பற்றிய அமல்கள் நமக்கு வரலாற்றில் கிடைக்கவில்லை, முதல் நோன்பினுடைய அமல்கள் வரலாற்றில் கிடைக்கவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களான ஆபில் காபில் இருவர்கள் கொடுத்த குர்பானியை பற்றி அல்லாஹு தஆலா இது கர்ரபா குர்பானன், இருவரும் இறைவனை நெருங்குவதற்காக குர்பானி கொடுத்தார்கள். மின் அஹதிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் இருந்தாங்கல்ல, அந்த 2 மகன்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஒருத்தன் ஒரு ஆளை கொண்டு விட்டார். அதை பத்தி அந்த ஆலிம் பேசும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ஒரு குர்பானி கொடுத்தாரு, ஒரு மகன் குர்பானி கொடுத்தாரு, அந்த குர்பானியை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இன்னொரு மகன் ஒரு குர்பானி கொடுத்தாரு, அந்த குர்பானியை அல்லாஹ் ஏத்துக்கிறல, அதை ஒருத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஒருத்தட்ட ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படிங்கிறதுனால முதல்ல உலகத்தில் செஞ்ச ஒரு அமல் குர்பானி தான், முதல் மனிதரை குர்பானி தான் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அப்படி ஒரு விளக்கம் சொல்றார். ஒத்துல் அலைஹிம் நப அபனை ஆதம பில் ஹக்கி, ஆதமுடைய 2 மகன்களுடைய செய்தியை மக்களுக்கு சொல்வீராக. இது கர்ரபா குர்பானன், அவங்க ஒரு குர்பானை செய்தார்கள் அப்படின்னு வார்த்தை வருது.
இந்த குர்பான்ங்கிற வார்த்தை வந்தவுடனே இவர் உடனே குர்பானிங்கிற கருத்து போது குர்பான் தானே வந்திருக்குது. அரபி மூலத்தில் இது கர்ரபா குர்பானன், ஒரு குர்பானை அவர்கள் செய்தார்கள். செய்த போது குப்பிலமின் அஹதிஹிமா, அவர்களில் ஒருவரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உலம் யுத்த கப்பல் மினல் ஆகரி, மற்றவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காலர் அக்துரன்னக்க, நான் உன்னை கொன்னுருவேன், உன்னை மட்டும் இப்படி எல்லாம் ஏத்துக்கிட்டான், உன்னை கொண்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டாரு. இவர் சொன்னாரு அல்லாஹ் தக்குவா உள்ளாள்கிட்ட தான் ஏத்துக்கிறோம், உன்கிட்ட தக்குவா இல்லை அப்படின்னு இவர் சொன்னார். கடைசியில் அவர் கொண்டு விட்டான்னு வருது. அப்ப இந்த கொலை சம்பவத்தை சொல்லும் பொழுது ஒரு மகன், 2 பேரும் குர்பானி தான் கொடுத்தார்கள். ஒரு மகனுடைய குர்பானி எல்லாம் ஏத்துக்கிட்டான்னு சொல்லி இந்த குர்பானிங்கிற வார்த்தை குர்பான் வரதுல அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா முதல்ல குர்பானி தான் நடந்ததுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த குர்பான்கிற விஷயத்துக்கு நம்ம எதனால் அவர்கள் சொல்றாருன்னு கேட்டா, மக்கள் மத்தியில நம்ம ஆடு மாடு பெருநாள் தினத்தில் அறுக்கிறோம்ல, அதை குர்பானிங்கிற சொல்லால் நம்ம அழைக்கிறோம். எந்த மக்கள் அழைக்கிறோம்? அரபுகள் அழைக்கிறது இல்லை, அஜமிகள். அரபுகள் அல்லாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களா இருந்தாங்கன்னு சொன்னா ஆடு மாடு அறுக்கிறதுக்கு பேர் என்னது? குர்பானி. நம்மளே ஒரு புஸ்தகம் போட்டா கூட குர்பானியின் சட்டங்கள், 1 நாள் குர்பானியா 2 நாள் குர்பானியான்னு தலைப்பு போடும்போது நாமளே நடைமுறையில் அந்த குர்பானிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுகிறோம். ஆனா மார்க்க அடிப்படையில் ஆடு மாடு அறுத்து பழியிடுறாங்கல்ல, அதுக்கு பேர் குர்பானின்னு கிடையாது. குர்பானின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. மார்க்க அடிப்படையில் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா உலுஹியா. அது ஹஜ்ஜி பெருநாளில் கொடுக்கறதுக்கு பேர். ஹதின்னு ஒன்று இருக்குது, அது ஹரம் ஷரீஃப்ல வச்சு என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஹரம் எல்லையில வச்சு கொடுக்கறதுக்கு பேர் ஹதின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அக்கைக்காண்டு ஒன்றுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க, அக்கைக்காண்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு குரானா எந்த ஒரு ஹதீஸ்லையுமே அதுக்கு குர்பானிங்கிற ஒரு பேரை வச்சு சொல்லப்பட்டதே கிடையாது. அந்த குர்பான்கிற வார்த்தை உருது மொழியில இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்குரிய சொல்லாக பயன்படுத்துறாங்க. உருதுல தான் அது குர்பான்ங்கிறது. குர்பானிக்கிறோம்ல, குர்பானிங்கிறது குர்பானி குர்பானி குர்பானின்னு என்ன செய்யும், ஒரு இந்தி பாட்டு கூட இருக்கும். குர்பானிங்கிற அந்த ஒரு சொல்லு உருது மொழியில ஆடு மாடு அறுக்கிறதுக்குள்ள ஒரு சொல்லு. அரபு மொழியில அதுக்குரிய சொல்லு கிடையாது. உருது மொழியில தான் அந்த சொல்லு. அந்த உருது மக்களுடைய தாக்கம் வந்த பிறகு அவன் குர்பானி குர்பானின்னு சொல்றானா, அது மாதிரி நம்மளே என்ன செய்யறோம், அதை நம்மளே அது குர்பானின்னு சொல்றோம். அப்ப நாவூர் அனிபா கூட ஒரு பாட்டு படிக்கும் பொழுது 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம்னு சொல்லி இந்த இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்த சம்பவத்தை கொஞ்சம் கட்டுக்கதையெல்லாம் சேர்த்து அவர் ஒரு பாட்டா படிச்சிருப்பாரு. அதுல என்ன செய்வார்னா, தியாகம் என்பதே குர்பான், குர்பான் சொல்லி அதுல கொண்டு வர்றாரு. அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்தே பலியிட துணிந்தார்னு சொல்லி அந்த பாட்டு வரும் பொழுது தியாகம் என்பதே குர்பான் பர். ஓ, இதுதான் குர்பான் போல இருக்கு, நம்ம ஆடு மாடு அறுக்கிறதுக்கு பேர் நம்ம சொல்லிக்கிறது தப்பு கிடையாது, நம்ம மொழியில உடனே சொல்லிக்கலாம். ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல குர்பான் வந்துச்சுன்னு சொன்னா இந்த அர்த்தம் கொடுக்க கூடாது. அரபு மொழியில உள்ள சொல்லுக்கு அரபு மொழியில அந்த அர்த்தம் இருக்கணும். அப்ப குர்பான்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டா, கருபாண்டா நெருங்கினான், குர்பான்டா நெருங்குதல். அப்ப இறைவனுக்கு நெருக்கமான ஒரு வணக்கம் செய்வது. அறுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் குறிக்கும். நீங்க தொழுகையும் குர்பான் தான். எதுக்காக நம்ம தொழுகிறோம்? அல்லாஹ் நெருங்கிறதுக்காக வேண்டி. நோன்பு குர்பான் தான். எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ் நெருங்கிறதுக்காக வேண்டி. அதுவும் குர்பான் தான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செய்யறோம், அதுவும் குர்பான் தான். அது அல்லாஹ்வை குர்பான்டா நெருங்குதல். அல்லாஹ்வை நெருங்குதல்ங்கிறது மார்க்கத்தில் அர்த்தமாயிரும். அல்லாஹ்வை நெருங்குதல்ங்கிறது எதுக்கு, எதை கொண்டு நெருங்க முடியும்? இபாதத்துகளோடு நெருங்க முடியும். அல்லாஹ்ட்ட துவா செய்யறான் ஒருத்தன், அவன் குர்பான் பண்றான். அல்லாஹ்ட்ட துவா செய்யறான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜக்காத்து கொடுறான். ஹஜ்ஜு கூட குர்பான் தான், இல்லைங்களா? ஜக்காத்து கூட குர்பான் தான். அப்ப எந்தெந்த காரியங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அதுதான் குர்பானுக்கு அரபு மொழியில் அர்த்தம். அப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் குர்பான் ஒரு வணக்கம் செய்தார்னு அதுக்கு அர்த்தமே தவிர அவர் குர்பான் வந்துருச்சா நம்ம நடைமுறையில குர்பானியை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோமா, இந்த கருத்து கொண்டு நுழைக்கிறார். நுழைச்சாரு குர்பானி கொடுத்தாரு பதில கர்ரபா குர்பானன், குர்பான் கொடுத்தான்னு வருது. குர்பான்டா வணக்கம் அர்த்தம், இந்த அர்த்தம் கிடையாது. அது ஒண்ணாச்சு. அது போக இந்த மாதிரி அந்த அர்த்த பலியிடுதல் என்கிற ஒரு விஷயம் துவக்கத்தில் இருந்துச்சு என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இல்லைங்கிற வேண்டா சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு துவக்கத்தில் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபியை மகன் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் அப்புறமேல ஆட்டை கொடுத்து அதை அறுக்க சொல்லி அதை வழிமுறையை ஆக்கணுங்கிறான். அப்பதான் ஆக்குறான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பலியிடுதல்ங்கிறது இருக்கலன்னு விளங்குறது. பலியிடுதல் என்பது அது ஒரு வணக்கமாக இருந்தல் என்பது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையில தான் வருது.
அவர் அவருடைய மார்க்கத்தில் இருந்திருக்குமே, ஆனால் அவர் மகனா இருக்கிற மாதிரி கொண்டு போய் காட்டி ஆட்ட இருக்க மாட்டாரு, எடுத்துட்டு போய் ஆட்ட எடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த ஆட்ட இருக்குதல்ங்கிற ஒரு விஷயம், பலியிடுதல்ங்கிற ஒரு விஷயம், அது சுன்னத்தை இப்ராஹிம் தான். அது தரக்குனா அழகிபில் ஆகரின், இதை பின்வரும் சமுதாயத்திற்கு நம்ம வழிமுறையா விட்டுருக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி குர்பானி, அந்த நம்ம குர்பானி தான் வருது. இப்ராஹிம் நபி மகன் அறுத்தார் இல்லையா, அந்த அறுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தரக்குனா அலைஃபுல் ஆகரீன், இதை அவர் பின்வரும் சமுதாயத்திற்கு ஒரு வழிமுறையாக விட்டுருக்கிறோம்ங்கிறான். அப்பதான் குர்பானிங்கிறது வருது. சொல்ல போனா இந்த மிருகங்களை அறுத்து அல்லாவுக்காக பலியிடுதல் என்பது இப்பதான் வருதே தவிர, ஆதியிலிருந்து அப்படி ஒரு வணக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபியும் அதை வரிசையை செஞ்சிருப்பாரு. அப்பதான் புதுசா இப்படி ஒரு வழிமுறையை அல்லாஹ் காட்டி அப்படி சொல்லி தந்திருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லாமலே என்ன செய்யும், வாழையடி வாழையாகவே அந்த பலி கொடுத்தல்ங்கிற ஒரு வழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் நினைஞ்சிருப்பாரு, அந்த துல்ஹஜ் நாள்ல போய் அவர் ஒரு மாட்டை ஆட்டை அறுத்திருப்பாரு. அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அது ஆட்டை அறுத்து பழிடுறதுக்கு அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி அவருக்கு எல்லாமே அப்படி ஸ்டைலா அவருடைய மார்க்கத்தினுடைய விஷயங்கள்ல அப்படித்தான் எல்லாம் கற்றுக் கொடுப்பான். சூரியனை பார்த்து அல்லாம் பாரு, அப்புறமா இல்லையும் பாரு, அது மாதிரி படிப்படியாக டெவலப் பண்ணி தான் அவருடைய பிரச்சார யுக்தியை அவருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தான். அந்த வகையில ஆட்டை அருண்டு சொல்றதை விட மகன் அறுக்கிற மாதிரி கொண்டு போய் நெருங்கின உடனே இதா இருக்காது இதாரு அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறையை உண்டாக்குறாரு. அப்ப இப்ராஹிம் நபி தான் அதை உண்டாக்குனாங்க என்பதுதான் நமக்கு கிடைக்கிறத தவிர, முதல்ல உலகத்தில் நடந்த இபாதத்தை குர்பானி தான் என்று சொல்வது அது தவறான புரிதல். அந்த விஷயத்துல தப்பா சொல்றாரு. இது கர்ரபா குர்பான்டா, குர்பான்ங்கிறது அரபு மொழியில உள்ள வார்த்தைக்கு இந்த அர்த்தம் கிடையாது. உருது மொழியில குர்பானிக்கு அந்த அர்த்தம் இருக்கலாம். அப்ப இது கர்ரபா குர்பான்டா ஒரு வணக்கத்தை செஞ்சாங்க, ஏதோ ஒரு வணக்கம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வணக்கத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டான், ஒருத்தட்ட ஏத்துக்கல. அதே மாதிரி இந்த இப்ராஹிம் நபியை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பெரிய ஒரு பிராணி அவருக்கு நம்ம பகரமா கொடுத்தோம், இஸ்மாயிலுக்கு பகரமா அதை கொடுத்தோம். தரக்குனா அழகிபில் ஆகரேன், பின்வரும் சமுதாயத்திற்கு விட்டு சென்றோம் அப்படிங்கிற விஷயம் 37வது சூறாவுல 108வது வசனத்தில் இருக்கிறது. அதனால இப்ராஹிம் நபியில இருந்தா இந்த வழிமுறை ஆரம்பிக்கிறத தவிர முதல் மனுஷன்ட்ட இருந்துச்சு என்பதற்கு இந்த வசனத்தை தவிர வேற ஆதாரம் கிடையாது. ஆனா இந்த வசனத்தில் உள்ள குர்பானி என்பது அது இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்குரிய ஒரு சொல்லு கிடையாது, அரபு மொழியில கிடையாது. அரபு மொழியில குர்பானிங்க, அந்த குர்பானி ஆடு மாடு அறுக்கிறோம்ல, அதையும் குர்பானி என்று சொல்லலாம். அது நெருங்கிறது தான் அறுக்கிறோம், அதுதான் அர்த்தம் கிடையாது. தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஆடு மாடு அறுத்தல் ஆயிரக்கணக்கான காரியங்கள்ல ஒரு காரியமாக அதை அப்படி சொல்லலாமே தவிர குர்பானுக்கு அதை அர்த்தம்னு சொல்லக்கூடாது என்பது முதல்ல புரிஞ்சுக்கிறன்னு ஒரு விஷயம். அதுக்கடுத்து ரெண்டாவது அந்த வீடியோல சொல்றாரு, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார், அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அவருடைய அடக்க ஸ்தலம் என்பது ராமேஸ்வரத்தில் இருக்கிறது என்று நம் தங்கச்சி மடத்தில் இருக்கிறது என்ற வரலாறு நமக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த குர்பானி நடந்ததற்கு பிறகு இந்த சம்பவம், இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கும் என்று சொன்னால் அது முதல் குர்பானி எங்க நடந்திருக்குங்க? சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்தியா உலக அளவுல முதல்ல ஹஜ்ஜிக்காக இங்கிருந்து சென்றவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இங்கிருந்து கால்நடையாக தமிழராக இருந்து ஹஜ்ஜிக்கு கஅபத்துல்லாவுக்கு சென்றவரும் யாரு? ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய தமிழர், அவர் ஒரு தமிழர் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆதம் இந்தியாவில் தான் இறக்கப்பட்டாரு. அதை சொல்லிட்டு வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இந்தியாவில் இறக்கப்பட்டாரு, இங்க இருந்தா மக்காவுக்குள்ள ஹஜ்ஜிக்கெல்லாம் போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சேர்த்து போற போக்குள்ள அதையும் சேர்த்து சொல்றாரு. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு ஆதாரம் ஹதீஸ்ல இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில இருந்து என்ன செய்யாங்க, ஹஜ்ஜிக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கரு. இன்னும் ஆதம அத்தல் பைத் அல்ஃபாத்தியத்தின், காபத்துல்லாவுக்கு 1000 தடவை ஹஜ்ஜிக்கு வந்தாராம் அவர். யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இருக்கபு கத்துஃபீஹின மினல் ஹிந்தி, இந்தியாவில இருந்து அவர் புறப்பட்டு வந்தாரு, நடந்தே வந்தாரு. அலா ரிஜ்லைஹி அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது, இப்னு ஹுஸைமாவுல இருக்குது. இதனுடைய அறிவிப்பாளர் ஹாசிம் இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள் என்று சொல்லி இப்னு ஹஜர் உட்பட ஏராளமான அறிஞர்கள் அதை பலவீனமானவர் என்று அவரை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப இந்தியாவில் எது இந்தியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இந்தியான்னு தான் இருந்துச்சா? நிலப்பரப்பு எல்லாம் உன்னத்தங்க இருந்துச்சு, இந்த இடத்துல கடல்லாம் பூந்து தான் பிரிச்சுலாம் ஆக்கிருச்சு. இந்த கண்டங்கள்லாம் இப்ப இருக்கல. துவக்க காலத்துல ஒரு பூமி தான், பகுதி பூமி பகுதி கொஞ்சம், தண்ணி பகுதி கொஞ்சம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கடல் குளவு ஏற்பட்டு துண்டு பிரிஞ்சு இப்படி ஆனதெல்லாம் ரொம்ப பிற்காலத்துல கண்டங்கள் ஏற்பட்டு அப்புறம் கண்டங்கள் நாடுகளாக மாறினதெல்லாம் பல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பின்னாடி. அப்ப எங்க இந்தியான்னு ஒண்ணு இருந்துச்சு, இந்தியான்னு ஒண்ணு இருக்கல. அப்ப இந்தியா சொல்வது இந்தியான்னு இருக்கும்போது தான் இந்தியாவில் இறங்கி இருக்க முடியும்.
இந்தியாண்டே ஒன்று இருக்க கிடையாது. இது வந்து பிற்காலத்தில் இந்த கடல்கோள்கள் மூலமாக உருவானது தான். இப்போ இலங்கை தமிழ்நாட்டில் ஒன்றா ஏற்கனவே சேர்ந்துருச்சு ஒரு காலத்தில். அது ஏதோ ஒரு கடல்கோள் ஏற்பட்டு நடுவில் தண்ணி பூந்துக்கிருச்சு அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவில் தான் வந்தாங்கங்கிற ஒரு செய்தியும் தப்பா என்ன செய்கிறாரு அது சொல்கிறாரு. அதே மாதிரி அதை போக்குள்ள அதையும் சொல்கிறாரு, குர்பானி கொடுக்கறது வந்து எல்லாரும் வசதியாக இருக்குன்னு இந்த மாட்டில் 7 பேர் சேர்ந்து பங்கு கொடுக்குறீங்க, அப்படி செய்யக்கூடாது, ஆடு தான் கொடுக்க வேண்டும். இல்லைங்க எங்களால் ஆடு வாங்க முடியல, நாங்கள் வந்து மாட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ குர்பானி ஷேராக கொடுத்து விடுகிறோம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பணத்தை கட்டி கறி டோர் டெலிவரி செய்யப்படுகிறது, அல்லது அவர்களே அறுக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஏழை எளியவர்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட்டு குர்பானி என்பது அது ஒரு ஆப்ஷன். அதாவது தண்ணீர் பெற்றுக்கொள்ளாத பட்சத்துல நமக்கு வந்து மண்ணை கொண்டு தைலம் செய்து அதை ஒருவனுடைய சட்டமாக அல்லாஹ் இருப்பதை போன்றுதான் குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய பிராணி என்று சொன்னால் ஆடு. அந்த ஆடு அல்லாம நீங்க மாட்டுக்கு ஆப்ஷனுக்காக குர்பானி கொடுப்பதற்கு சென்றால் மாடு ஒட்டகம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இப்போ வந்து அசௌகரியங்கள் இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு வந்து ஆடு வாங்க முடியும், அவரால் அறுத்து அதற்குண்டான சில சிரமங்களை எடுத்துக்கொண்டு அதை பங்கிட்டு கொடுப்பதற்குண்டான எல்லா வசதியும் இருந்து கூட்டு குர்பானியை தேர்ந்தெடுத்தால் அவர் ஆடு அறுப்பதை போன்ற ஒரு சிறப்பு கூட்டு குர்பானில வராது. தண்ணீர் இல்லாத பட்சத்துல தான் தயமம். அப்ப ஆடு வாங்கி அறுக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடியவர்கள் சோம்பேறித்தனப்பட்டு அந்த குர்பானி என்ற அந்த தியாகம் தான் அதற்கு அசல். ஆனா அந்த தியாகத்தையே வந்து அவர் என்ன செய்யறாரு, சோம்பல்தனம் பட்டு வாங்கி அறுத்துக்கிட்டு அதை போட்டு வீட்டுல எல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாத ஜனத்து. அதனால ஒரு 2000 ரூபாய் ஷேர் கேட்கறாங்க, கொடுத்துட்டேன், கறி டோர் டெலிவரி வந்தது என்று சொன்னால் அப்ப அந்த தியாகம் என்ற குர்பான், தியாகம் என்பதே குர்பான் என்ற அந்த தியாகத்தை அவர் அசல் நோக்கத்தை இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எப்போ இந்த கூட்டு குர்பானிக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வீடுகள்ல நம்முடைய வசிக்கக்கூடிய ஊர்ல ஆடு வாங்கக்கூடிய சூழல் இல்லை. இப்ப பாருங்க மகாராஷ்டிராலோ ஏதோ ஒரு மாநிலத்துல பக்ரீத்துக்காக வேண்டுமென்றே ஆடு மாடு சந்தைகள் 1 மாசம் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறான். கடல்ல நம்மளால வாங்கக்கூடிய சூழல் இல்லைன்ற பட்சத்துல நாம என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியுடைய ஆப்ஷனுக்கு போகலாம். இல்ல பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஆண்கள் இல்லை, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பெண்கள் சிறு பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க, வயோதிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களால போய் பஜார்ல போய் ஆடை வாங்கி சந்தையில போய் ஆடை வாங்கி அறுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத போது கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவரால் காசு மட்டும் தான் அனுப்ப முடியும், வீட்டுல பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு கூட்டு குர்பானி ஓகே. அது மாதிரி சூழல் பொறுத்து வீட்டுல ஆண்களும் இருந்து சந்தைக்கு சென்று ஆடை வாங்குவதற்கு உண்டான நேரமும் இருந்து அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. சில பேர் சிட்டியில இருப்பாங்க, சிட்டிகள்ல வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்காது, அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, வீடுகள் அந்த அபார்ட்மெண்ட்ல அறுப்பதற்கு உண்டான ஒரு சூழல் இல்லை. அப்படின்ற இது மாதிரி ஒரு முடியாத பட்சத்தில் தான் கூட்டு குர்பானிக்கு நாம் செல்ல வேண்டுமே தவிர கூட்டு குர்பானியை மட்டும் கொடுத்துட்டு எல்லா தியாகத்தையும் நாம அந்த தியாகம் என்பதையும் அசையே கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு நம்ம செய்வது என்பது அது சரியில்லாமல் இருப்பதுதான் என்றதுதான் உண்மையான விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஏன்னு கேட்டா ஆடு கொடுக்க யாருக்கு வசதி இல்லையோ அவங்க தான் மாட்டில் பங்கு சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எந்த ஆதாரத்தையும் அவர் காட்டல. அப்படி மார்க்கத்தில் இருக்குதா? 7 பேர் ஒட்டகத்தில் கூட்டு சேர்ந்தாங்களே, மாட்டில் சேர்ந்தாங்களே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், உங்களுக்கு ஆடு வசதி இருந்தால் சேராதீங்க, ஆடு வசதி இல்லாதவர்கள் சேருங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. அந்த காலத்தில் ஒரு ஆடும் சரி ஒரு மாட்டினுடைய 7 பங்கும் சரி சமமா இருந்துச்சு. மாடும் போது சரியான விலையா இருக்கும். ஆடு 5000 ரூபான்னு சொன்னா மாடு 35,000 ரூபாய் இருக்கும். எல்லாம் ஒண்ணுதான். அது உதாரணத்துக்காக வேண்டி ஒரு ஆடு 5000 என்று இருந்தால் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அது 7 பேர் மாட்டுக்குன்னு ஏன் அப்படி ஆக்குனாங்கன்னு கேட்டா 7 ஆட்டுடைய விலை அதுக்கு இருக்கும். நம்ம காலப்போக்கில் என்ன அதெல்லாம் மாறிடுச்சு. காலப்போக்கில் என்னவாயிடுச்சுன்னு கேட்டா மாடு வந்து விலை கம்மியா போச்சு. உண்ணக்கூடியவர்கள் குறைவா இருக்கிற பகுதியா இருந்துச்சுன்னு வைங்க, அங்க மாட்டுக்கு வேல்யூ இருக்காது. விரும்பி உண்ணக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் மாட்டுக்கு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரியும் காரணத்தினால இந்தியாவில் வந்து ஆட்டு இறைச்சியை சாப்பிட்ற அளவுக்கு மாட்டு இறைச்சி விரும்பி சாப்பிட மாட்டாங்க. விருப்பம் குறைவாக இருக்கிற ஒரு காரணத்தினால மாட்டு இறைச்சி கம்மியான விலையை கிடைக்குது, மாடு கம்மியான விலையை கிடைக்குது. ஆடு 20 ரூபான்னு சொன்னால் மாடு 40 ரூபாய்க்கு கிடைச்சி போயிடும். அப்படிங்கையில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பாதிக்கு பாதி தான் வருது. அது 7 பேர் சேரும்போது ரொம்ப கம்மியான காசு தான் வரும். அது நம்முடைய மக்களுடைய நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட அந்த வித்தியாசம் தானே தவிர இன்னைக்கும் கூட சவுதியிலாம் போனீங்கன்னா மாடு பெரிய விலை தான். 7 ஆடும் ஒரு மாடும் ஒரு சமமான விலையாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சுக்கிறங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஆடு இருந்தால் ஆடு தான் கொடுக்கணும், ஆட்டுக்கு வசதி இல்லாட்டி தான் மாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ரசூலுல்லாஹ் போடவே இல்லை. ஆடு கொடுக்க வசதி இருந்தும் நீங்க மாட்டில் சேரணும், ரெண்டுமே கூலி கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லி இருக்குமே. ஆனால் அது மார்க்கத்தில் ஒரு சிறந்த ஒரு வழிமுறை தான். இன்னும் சொல்ல போனா அந்த ஜும்மாவுக்கு வர்றாங்கல்ல
வர்றவங்களுக்கு நன்மையை சொல்லும்போது முதல்ல வர்றவனுக்கு ஒட்டகத்தை கொடுத்த நன்மை, ரெண்டாவது வர்றவனுக்கு வந்து மாட்டை கொடுத்த நன்மை, மூணாவது வர்ற ஆட்களுக்கு ஆட்டை கொடுத்த நன்மை, அது மூணாவது இடமாத்த அதை கூட சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து மாடும் குர்பானிக்கு ஏற்றது தான். அது 7 பேருக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? 7 பேருக்கு நமக்கு அது எதனால இவருக்கு வருதுன்னா, குறைஞ்ச காசு இருக்குல்ல, ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பங்குங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆடு 20000 ரூபாய் வரும். 20000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு பதில் 5000 ரூபாய்க்கு மாட்டில் ஷேர் பண்ணலாமே, அப்படி வேற கால்குலேட் பண்ணி என்ன செய்யறாரு, அது நீங்கள் மாடு கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. அது சொல்வதற்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. ஆடு மாடு ஒட்டகத்தில் 3இல் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எல்லாம் சமமானது தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அடுத்ததாக அதாவது அப்துல் ரஹ்மான் சூளைமேட்ல இருந்து கேட்கிறாரு, ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ கிளிப் என்ன, நம்ம அடையார் இமாம்ங்கிறோம்ல, அவருடைய வீடியோ கிளிப் தான் அது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல வருவார்கள்னு ஹதீஸ் இருக்கிறது. அது வந்து உம்ரா செய்தவருக்கும் அப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த இமாம் பேசுகிறார். அது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவராக ஒருத்தர் வருவது போலவே உம்ராவுக்கு போயிட்டு வந்தாரையானால் அவரும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை காட்டுறாரு. யார் வந்து இந்த பைத்துல்லாவுக்கு வந்து எந்த தப்பு செய்யாமல் திரும்பி செல்றாரோ அவருக்கு வந்து இந்த நன்மை கிடைக்கும்ங்கிறதுல ஹஜ்ஜியும் அடங்கும் உம்ராவும் அடங்கும்னு வேற அவர் சொல்றார். அப்படி மார்க் அறிஞர்கள் சொல்லி இருப்பதாகவும் சொல்கிறார். இது சரியான்னு கேட்கிறாரு. கரெக்டாக சொன்னால் கரெக்டாக சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. அது சரிதான். ஏன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மன்னத்தா ஹாதல் பைத்த, யார் இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ, இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ என்பது அர்த்தம் என்ன, 2 விஷயத்து தான் வருவாங்க. ஒன்று ஹஜ்ஜிக்கு வருவாங்க, இல்லாட்டி உம்ராவுக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு மட்டும் குறிப்பதாக இருந்தால் இந்த வார்த்தையை போட மாட்டாங்க. மன் அத்தா ஹாதல் பைத்த, யார் இந்த ஆலயத்துக்கு வந்து ஃபலம் எர்ஃபுத் வலம் எஃப்சுக், அவர் வந்து வீணான காரியம் பாவமெல்லாம் செய்யாமல் இருக்கிறாரோ, ரஜா கமா வலதத்து உம்முஹு, அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்த பாலகனை போல அவர் திரும்பி வருவார், ஒரு குற்றமும் இல்லாதவராக பாவமும் இல்லாதவராக திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்குது. இதுல யாரு இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு சொல்லு ஹஜ்ஜை மட்டும் குறிக்கல, உம்ரா தானே குறிக்குது. அதுக்கு ஆலயத்தானே போறோம். ஹஜ்ஜிக்காவது ஆலயத்தை தாண்டி வெளியெல்லாம் கூட வேலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மினாவுக்கெல்லாம் போறது அதெல்லாம் இருக்கும். உம்ராவுக்கு அது காபாவுடைய ஆலயத்தை மட்டும்தான் அவருக்கு வேலையை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு வருபவருக்குன்ற இந்த ரசூலுல்லாஹ் அந்த நன்மையை சொன்னதுனால அது உம்ராவையும் எடுக்கும் என்று அந்த ஆலிம் சொல்வது கரெக்டாக தான் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி வந்து அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, மன்னம்மா ஹாதல் பைத்த, யார் இந்த ஆலயத்தை நாடி வருகிறாரோ, ரஜா கையோமி உலகத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல திரும்புவார் என்கிற ஒரு ஹதீஸை வந்து அகமதுலையும் வருகிறது. ஒரு இதுல யார் இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ அல்ல ஒரு இதுல இந்த ஆலயத்தை நாடி வருகிறாரோன்னு 2 வாசகங்கள் வருகிறது. 2லையுமே என்ன வருதுன்னு கேட்டா, இந்த ஆலயத்தை நாடி வர்றான்னு வருதே தவிர ஹஜ்ஜிக்கு வருகிறார் உம்ராவுக்கு வருகிறார்னு பிரித்து பேசவில்லை. அதனால உம்ராவுக்கு செஞ்சுட்டு வந்தாலும் அதே பாவங்கள் மன்னிக்கப்படுறதுங்கிற ஒரு தரஜா கிடைக்கும் என்று அந்த ஆலிம் சொல்வது கரெக்டாக தான் இருக்கிறது. அடுத்ததாக வந்து இந்த வீடியோவில் குறிப்பிடப்படும் நபி மொழியின் தரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார். அது அரபு மொழியில் உள்ள வீடியோவாக இருக்குது. அரபு மொழியில் உள்ள வீடியோவை எடுத்து அவர் அதை சொல்றார். அது சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி போடுறோம், பார்த்துக்கிறேங்க. يقول في المولى تبارك وتعالى: وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم. وإن تتولوا يستبدل قوما غير. انتبهوا يا عرب، انتبهوا يا أبناء الجزيرة العربية، انتبهوا يا مصريون بالذات، انتبهوا لهذه الآية. النبي صلى الله عليه وسلم لما تلاها وكان الصحابة من حوله فسألوه: يا رسول الله، من هؤلاء القوم الذين إذا تولينا وتقاعسنا عن نصرة ديننا استبدلنا الله تبارك وتعالى بهم. இவர் வந்து சொல்றார் இந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னு கேட்டா, அதாவது ஹா அன்தும் ஹாவுலாய் துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக அழைக்கப்படும் பொழுது ஃபமின்கும் மன் யப்கலு, உங்களில் கஞ்சத்தனம் செய்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஒமை யபுகல், யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ ஃபைன்னமா யபுகல் அன் நப்சிஹி, அவர் தனக்குத்தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார். வல்லாஹுல் கனியு, அல்லாஹ் வந்து தேவையற்றவன், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒயின் தத்தவல்லோ, நீங்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து புறக்கணித்தால், நீங்கள் புறக்கணித்தால் இருக்குது. எதை புறக்கணித்தால்னா எதை பற்றி முன்னாடி பேசிட்டு வர்றோம்,
அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறது பற்றி தான் பேசிக்கிட்டு வருது அந்த வசனத்தில். ஒயின் தத்தவல்லோ, நீங்கள் செலவழிப்பதற்கு புறக்கணிப்பீர்களே ஆனால் எஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்கள் இல்லாத வேற கூட்டத்தை எல்லாம் உங்களுக்கு பகரமாக கொண்டு வருவான். சும்மா நாயக்கும் அம்சாலக்கும், அவர்கள் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது. அந்த வசனத்தை அதில் வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு? நீங்க ஒழுங்கா நடக்க அரபுகளை நீங்க ஒழுங்கா நடக்கல என்று சொன்னா வேற ஒரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவான். அதான் இந்த பார்சிகள், ஈரானியர்கள், ஈரான் இன்னைக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னு அவர் சொல்றார். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இந்த வசனத்தில் அந்த கருத்து அடங்கும். இவன் ஜரி இல்லாட்டி வேற ஆளை கொண்டு வருவான். கைரக்கும், நீங்க அல்லாதங்கிறது, நீங்கள் அல்லாதங்கிறது யாருன்னா அந்த அரபுகள் அல்லாதன்னு அர்த்தம் செய்யறாரு அவர். ஒயின் தத்தவல்லோ, நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால் எஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்க இல்லாத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வந்து உங்களை கொண்டு வந்துருவான், மாற்றிடுவான். சும்மா லாயக்கும் அம்சாலக்கும், அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டார்கள்ன்ற ஒரு செய்தியும் சொல்றாரு. இது வந்து சரியான்னு கேட்கல, இது குர்ஆன் வசனத்தை சொல்றாரு. அதை ஒட்டி என்ன செய்யறாருன்னா ஒரு ஹதீஸையும் சொல்றாரு. அது என்ன ஹதீஸ் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது இந்த வசனம் இறங்கின உடனே அவர் சொல்றாரு, அந்த அரபில் அவர் சொல்றாரு, இந்த வசனம் அவர் யாருன்னு கேட்டா எகிப்தில் உள்ள ஜாமிஉல் அஸ்ஹர்ங்கிற யூனிவர்ஸை ஒரு அறிஞர் அதில் போட்டுக்கிறாங்க. அவர் அறிஞராக தெரியல, அந்த டெக்ஸ்ட்ல அந்த எழுத்து ஒன்று அதில் வீடியோவில் போட்டுருப்போம் பாருங்க. அந்த எழுத்துல என்ன வருதுன்னு கேட்டால், இவர் ஜாமிஉல் அஸ்ஹரில் உள்ள ஒரு பெரிய அறிஞர், அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் அவர் அப்படின்னு சொல்றாங்க. அது போட்டிருக்காங்களா? அதில் என்ன செய்யறாருன்னு கேட்டால், இந்த வசனம் இறங்கின உடனே யார சொல்லலாம் மன்ஹாவுலா இல்லதீன இந்த வல்லைனா இஸ்தப்தலபினா, எங்களை வந்து நாங்கள் சரியா நடக்காட்டி வேற ஆளை மாத்திரோன்னு எல்லாம் சொல்றோம், அவங்க யாரு அப்படின்னு ரசூல்லா இந்த வசனம் இறங்கின உடனே ரசூல்லாட்ட கேட்குறாங்க, உங்களை அழிச்சிட்டு வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான்னு எல்லாம் சொல்றான், அந்த வேற கூட்டம் யாரு? அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்க, கத்துபி சுலை சல்மானின் ஃபாரிசி, அவ பக்கத்துல சல்மான் ஃபாரிசி அங்க இருந்தாரு, அவருடைய தோல்ல ரசூல்லா அடித்து என்ன செஞ்சாங்கன்னா ஹாதாவ கௌமுஹு, அந்த ஒரு கூட்டம் இவரும் இவருடைய கூட்டத்தாரும் தான். இந்த சல்மான் ஃபாரிசியும், சல்மான்கிற ஈரான்லேருந்து வந்தவர், பாரிசிக்காரர், அவரும் அவருடைய கூட்டத்தாரும் தான். உளவுக்கான தீன இந்த சுரையாங்கிற நட்சத்திரத்தில் மார்க்கம் இருக்குமே ஆனால் இல்லை தனாவலகு ஒரு ஜாலமினல் புருசி, இந்த பாரசீகர்களில் உள்ள மக்கள் போய் அதை அடைந்துருவார்கள். சுரையா நட்சத்திர விண்வெளியில் இருந்தால் கூட அதை எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் இருக்கிறது என்று அந்த உரையில் இது சரியான்னு கேட்குற. இவர் சொல்ற ஹதீஸ் இதுதான். அவர் சொல்ற இந்த வீடியோவில் ஒரு வசனத்தை சொல்றாரு. வசனம் சரியான்னு கேள்வி கேட்கலாமா? வசனம் சரிதான், அதுல சஹி லைஃப்லாம் கிடையாது. அந்த வசனம் எப்போ இறங்குனுச்சுங்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் சொல்றாரு. இந்த வசனத்தை குறித்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களை அழிச்சிட்டு வேற கூட்டத்தாரில் கொண்டு வரான்னு சொல்றீங்கன்னா அந்த வேற கூட்டம் யாரு? அப்ப சல்மான் பாரிசியுடைய தோல்ல கையை வச்சு ரசூல்லா சொல்றாங்க, இவரும் இவருடைய கூட்டத்தாரும் தான். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் கேட்டா, சுரையாவுல வந்து அந்த தீனு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னாலும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க, அப்படியான ஒரு கூட்டம், அவங்கள தான் இந்த வசனம் சொல்லுதுன்றாரு. இந்த ஹதீஸ் சரியாங்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் எதை இந்த வசனம் இதுக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அது சில வந்து முஸ்லிம் இப்னு ஹாலிது என்பவர் தான் இதை அறிவிக்கிறார். இப்னு அபு ஹாத்தம், இப்னு ஜரீர் போன்ற தஃப்சீர்கள்ல சனதோட இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து முஸ்லிம் இப்னு ஹாலிது ஜஞ்சின்னு ஒரு ஆள் வர்றாரு, இவர் சரியில்லாத ஒரு ஆள் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து குறை கூறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால அந்த வசனத்தோட இந்த ஹதீஸை சம்பந்தப்படுத்தி சொன்னாரு இல்லையா, அது ஒரு பலவீனமான செய்தி தான் சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து இவங்களை பற்றி புகழ்ந்து ரசூல்லா இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாம பொதுவாக ரசூல்லா இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, புகாரியில் 4897 ஹதீஸில் இருக்கிறது. நாங்கள் வந்து ரசூல்லாவோட நாங்கள் உட்கார்ந்துருக்கும்போது சூரத்துல் ஜும்மாங்கிற ஒரு சூறா இறங்குனுச்சு, அதில் ஒரு வசனம் வந்துச்சு. அந்த சூரத்துல் ஜும்மாவில் 3வது வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆஹரீன மின்ஹும், முகமதே உன்னை ரசூல் அனுப்பியிருக்கிறேன். யாருக்கு அனுப்பியிருக்கிறேன்? உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். இவர்களுக்கு மாத்திரமில்லை, வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இவர்களோடு இன்னும் சேராமல் இருக்கிற இன்னொரு சமுதாயத்திற்கும் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அந்த வசனம் இறங்குறது. இறங்கின உடனே அப்ப மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இன்னொரு கூட்டம் யாருக்கு அனுப்பப்பட்டதா அல்லாஹ் சொல்றான்னு அவங்க யாருன்னு கேட்கறாங்க. அந்த வசனத்து சம்பந்தமா இது வரல. இது என்ன வருதுன்னு கேட்டா, முகம்மதை வந்து ஹோர்லதி பாச ஃபில் உம்மியின் ரசூலன், உம்மி சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரசூல் அனுப்புனா, இது உம்மிக்கு மாத்திரம் கிடையாது, இன்னும் வந்து நம்மளோட சேராம இருக்கிற வேற ஒரு கூட்டத்துக்கும் இவரை நபி அனுப்பி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்.
அந்த வேற கூட்டம் எது என்று சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒஃபீனா சல்மானுல் ஃபாரிசி, அப்போ எங்களோட சல்மான் ஃபாரிசியும் உட்கார்ந்துருந்தார். வலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுகாலா சல்மான், சல்மான் மீது ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை வைத்தார்கள். சும்ம கால லவ்கானுல் ஈமானு இந்த சுரையா, ஈமான் என்பது சுரையா நட்சத்திரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் நாளகுரிஜாலுமின் ஹவுலாயி, இவரை சேர்ந்தவர்கள் அதை போய் அடைந்து விடுவார்கள். பாரசீகர்கள் தான் அது, பாரசீகர்களுக்கும் என்னை எல்லாம் தூதராக்கி இருக்கிறான், அவங்களுக்கு இன்னும் இந்த தூதுத்துவம் போய் சேரலை, இனிமேல் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவை அந்த பாரசி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, ஈமான் சுரையாவில் இருந்தா கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி கடுமையான நல்ல அறிவுடையவர்கள், நல்ல சிந்திக்கக்கூடிய தேடல் உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரில் இருக்கிறது. அவர் சொன்ன ஹதீஸ் பேசிக் அடிப்படை சரிதான். ஈரானியர்கள் இப்போ பாரசீகர்கள் ரசூலுல்லாஹ் பாராட்டி சொன்ன விஷயம் ஆத்தண்டிக்கான ஹதீஸில் இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியில் சமகால நிகழ்வில் ஈரானை பற்றி பேசும் பொழுது அவங்களை ஆதரிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுக்கு நானே சொல்லியிருக்கிறேன் இதை. அதுதான் அவர் சொல்றாரு. ஆனால் என்னன்னு கேட்டால், இந்த சம்பவத்தை அந்த வசனம் பற்றி இறங்கியதாக சொல்றதுதான் தப்பே தவிர, இது சல்மான் பார்சியை பற்றியும் ஈரானை பற்றியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பது இருக்குது. அது புகாரில் 4897 ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி முஸ்லீம்ல வரும்போது என்ன வருதுன்னு கேட்டால், லவ்கான தீன் இந்த சுரையா, அதுல ஈமான் என்று வருகிறது, இதுல தீன் என்று வருகிறது. அதுல இதே கருத்து முஸ்லீம்லே வந்திருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதனால அவர் சொல்லக்கூடிய அந்த பேசிக் சரிதான். இன்னைக்கு ஈரானியர்கள் எல்லா வகையிலையும் தொழில்நுட்பம் எல்லாத்திலையும் மிஞ்சி இருக்கிறார்கள் என்று சொன்னா, அவங்களுடைய அறிவு திறமையில ரொம்ப ஒரு ரசூலுல்லாஹ் சிலாயித்தான் சொல்றாங்க, ரொம்ப விவரமான ஆட்களா இருப்பாங்க. அந்த ஒரு வகையில அந்த பாரசீகர்களுக்கே அந்த போர் நுணுக்கங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆதியிலிருந்து அவங்க இருந்துட்டு வர்றாங்க. எல்லா காலங்கள்லையும் அதில் அவங்க சைன் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பாரசீகம்ங்கிறது இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க ஒரு வல்லரசாக இருந்தாங்க. உலகத்தில் 2 வல்லரசு இருந்துச்சு, பாரசீகம் ஒன்று, ரோமாபுரி ஒன்று. ரோமாபுரி வல்லரசு கிறிஸ்துவ ஆதிக்கத்தில் இருந்தது. அவங்க பல மத்திய கிழக்கு அரபு நாடுகள்லாம் சவுதியை தவிர எல்லா அரபு நாடுகளையும் அவங்க தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பாரசீகம், இவங்க எல்லாம் பாதி உலகத்தை வச்சுருந்தாங்க. பாரசீகர்கள் செய்கிறாங்க, நெருப்பு வணங்குறவங்க, நெருப்பு கடவுளாக்கி வணங்கக்கூடியவங்க தான் பாரசீகர்கள்ங்கிறவங்க. அவங்க ஒரு வல்லரசாக அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே பெரும் வல்லரசாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்குறாங்க, பயங்கர டேலண்டாக உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை வச்சு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க தீனை கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நல்ல விவரமான ஆட்கள் ரசூலுல்லாஹ் பாராட்டி சொன்னாங்க. நடைமுறையில் அது இருக்குத்தான் செய்யுது. இவங்க செய்கிற அநியாயத்துக்கு தான் இன்னைக்கு இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு எவனும் குரல் கொடுக்க நாதி இல்லாத போது அவர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா ஒரு பதிலடி கொடுக்குறான்னு அவர் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடைய ஒரு விஷயமாக தான் இருக்குது. தேங்காய்பட்டினம் சித்திக்கு அவர் கேட்குறாரு, இந்த வீடியோவில் இவர் சொல்வது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகாட்டா கூட அதை டெக்ஸ்ட் வடிவத்தில் அனுப்பியிருக்கிறார். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குது. அது என்ன இருக்குது, என்ன டெக்ஸ்ட்னு சொன்னால், ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி ஹாக்கிம் அகமது இந்த நூல்களில் வந்திருக்கிறது. அதில் என்ன செய்கிறாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சம்பவத்தை விளங்கிட்டு போது அர்த்தம் செய்வோம். ரசூலுல்லாஹ் இறந்த உடனே எங்கே அடக்கப்பட்டாங்க, ஆயிஷா நாயகி வீட்டில் அடக்கப்பட்டாங்க. அப்போ வீட்டில் ஒரு பகுதியை ஒதுக்கி அவங்க ஒரு பகுதியில் ஆயிஷா நாயகி குடியிருப்பாங்க, ஒரு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த கபர் பக்கம் போகும் பொழுது வீட்டுக்குள்ளான்னு இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருப்பாங்க. அந்த பக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய கபர், இந்த பக்கம் ஆயிஷா நாயுடைய குடியிருப்பு என்ற வகையில் அவங்களுடைய வீடு அமைஞ்சிருந்துச்சு. அப்போ அபூபக்கர் இருக்கும்போதெல்லாம் சாதாரணமாக நான் போயிட்டு வருவேன், அதுக்கு அது ரசூலுல்லாஹ் இருக்கும். அப்புறம் அபூபக்கர் பக்கத்தில் அடக்கப்பட்டார், அப்பவும் நான் ஒருத்தர் இல்லாமல் அங்கே போயிட்டு இருப்பேன். உமர் அடக்கப்பட்ட பிறகு நான் அங்கிட்டு நான் போகிறதில்லை, நான் ரொம்ப போத்திக்கிட்டு தான் நான் போவேன், வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஆடையோடு நான் போக மாட்டேன், ஏன்னா அவர் அந்நியராக போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கணவர், அபூபக்கர் தகப்பனார், அவங்க 2 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் பொழுது நான் பாட்டுக்கு போவேன் வருவேன். அந்த அடக்கஸ்தத்துக்குள்ளே போகும் பொழுது ஆடையிலேயே கூடுதல் கட்டுப்பாடு நான் வச்சுக்கிற மாட்டேன். உமர் அடக்கப்பட்ட பிறகு அந்த 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ அங்கே நான் போகிறதா இருந்தால் எப்படி போவேன்னு கேட்டால், நான் கொஞ்சம் கூடுதல் உபரி ஆடைகளை அணிஞ்சுட்டு தான் நான் போவேன். ஏன்னு கேட்டால், ஒரு அந்நியர் அவர் இருக்கிறாரு, அவருக்காக வேண்டி வெக்கப்பட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படி போவேன் என்று அவங்க ஆயிஷா நாயகி சொன்னதுதான் இந்த ஹதீஸ். அது கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா,
குந்து அதுகுல் பைத்தி அல்லது ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரும் அபி, எனது தந்தையின் கபரும் இருக்கிற வீட்டில் நான் நுழைபவளாக இருந்தேன். அளவு சௌபி, அந்த ஆடைகள் உபரி ஆடைகளை களைந்த நிலையில் நான் உபரி எக்ஸ்ட்ரா ஆடைகள் இருக்கும்ல, அந்த உபரி ஆடைகளை களைந்த நிலையில் நான் போய்கிட்டு இருப்பேன். வக்கூலு, நான் எனக்குள்ளே சொல்லிக் கொள்வேன், இன்னமாக சௌஜி வபி, இது கணவரும் தந்தையும் தானே இருக்கிறாங்க, அதுக்கு ஏன் நம்ம ரொம்ப போத்திக்கிட்டு போகணும், சாதாரணமாக போகலாமேன்னு நான் போயிட்டு இருப்பேன். ஃபலம்மா துஃபின உமர் ஆகும், அவங்களோட உமர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது, இப்போ ஒல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமாக, மா தஹல் துஹு இல்லாவன மஸ்தூதத்தன் அலைய சியாமே, என்னுடைய ஆடையை நான் இருக கட்டி கொண்ட நிலையில் தான் அங்கே நான் போவேன். எதற்காகன்னா ஹயான் மின் உமர், உமருக்கு வெக்கப்பட்டு நான் அப்படி போவேன் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்ன ஒரு செய்தி ஹாக்கிம்ல இருக்கிறது, அகமதுல இருக்கிறது. இது ஹதீஸ் சரியா அப்படின்றத அவர் கேட்கிறார். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதில் சனதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இதில் என்னென்னு கேட்டால் ஒரு அறிவிப்பாளர் யாருன்னா ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, அப்புறம் உருவா அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட ஹிஷாம் அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட ஹம்மாத் இப்னு உசாமா அறிவிக்கிறாங்க அப்படின்னு அகமதுல வருகிறது. இவங்க எல்லாருமே நல்ல ஆட்கள் தான். இந்த சரியானது என்று அறிஞர்கள் எதை பார்க்குறாங்கன்னு கேட்டால் அறிவிப்பாளர் தான் பார்க்குறாங்க. ஆயிஷா நாயை இப்படி சொன்னாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அப்படி அதை பார்க்குறாங்களே தவிர ஆயிஷா நாயே சொல்லி இருந்தாலும் அவங்க அப்படி நினைச்சு இருந்தாலும் அது மார்க்க அடிப்படையில் அது சரியான கருத்தா அப்படிங்கிறதுக்கு வேற அளவுகள் இருக்கா இல்லையா? ஆயிஷா நாயே சொல்லி இருக்கட்டும்ங்க, சொல்லி இருந்தாலும் ஆயிஷா நாயே அப்படின்னா இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸை ஒரு இறந்து போன ஒருத்தர் நம்மளை பார்க்கிறாரு, இதையெல்லாம் கடந்து மண்ணையெல்லாம் கடந்து நம்மளை பார்க்கிறாரு என்கிற ஒரு நம்பிக்கை எவ்வளவு ஒரு ஷிர்கான ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை என்று இருக்கும்போது கூட இன்னைக்கு உள்ள சவுதியில் உள்ள பெரிய பெரிய சலப்பு உலமாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதை எடுத்துக்கிட்டு கருத்து ஃபத்வா கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீர்களா? இறந்து போன பிறகு கூட எவ்வளவு வெட்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி நடக்க வேண்டும், பெண்கள் நீங்கள் ஆடை நீங்க வாட்டுக்கு கண்ட மணிக்கு ஆடை அணிகிறீங்க, அதுக்கு செய்யக்கூடாதுங்கிற இதுக்கு ஆதரவாக காட்டுறாங்க. யாரு? இப்ப இருந்துகிட்டு இருக்கிற சலப்புடைய சவுதியில உள்ள உலமாக்களும் இதற்கு முந்தைய செத்து போன உலமாக்களும் என்ன செய்யறாங்க, இதை முட்டு கொடுக்குற இது ஒரு பெரிய பயங்கரமான கருத்துங்கிற மாதிரி வேற சொல்றாங்க. இது சட்டம் எடுக்கிறாங்க. எப்படி சட்டம் எடுக்கிறாங்க? அப்ப மௌத்தா போன உமருக்கு ஆயிஷா நாய் எப்படி நடந்திருப்பார்களே, ஆனால் பெண்களே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆடை அணிந்து கொண்டு தெரிகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டாந்து ஃபிட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி அதை கண்டிக்கலாம், ஹதீஸ் சொல்லி கண்டிக்கலாம். இது ஆயிஷா நாயுடைய இந்த செயலை வச்சு கண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம கவனிக்கிறோம் என்னன்னு கேட்டா இந்த அறிவிப்பான ஆளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோளாறுனால தான் வந்தது இது. ஏன் இந்த செலவுகளால் அதை பேச முடியலன்னு கேட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு ஆள் சரியா இருந்தா என்னது ரெண்டு அல்லாண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் வந்தான்னு ஏத்துக்கிறீங்க. ஆள் சரியா இருந்தா, ஆள் கரெக்டா இருந்தா அந்த கருத்து சரியான்னு பார்க்க கூடாது என்பதுல ஒரு சீல் அடிக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கிறதுனால இந்த ஹதீஸ சுன்ன ஜமாத்துக்காரனும் சைஹான ஹதீஸுங்கிறான், சலஃபுகளும் சரிங்கிறாங்க. நாமளும் கூட அதை சரின்னு சொல்லுவோம். என்ன சரி சொல்லுவோம்? ஆயிஷா நாய் இப்படி சொன்னார்கள் என்பதுதான் சரி, சொன்னது சரியில்லை. ஆயிஷா நாய் இப்படி சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆயிஷா நாய் சொன்ன கருத்து சரியான கருத்தா பிழையான கருத்தா? அது ஒரு பிழையான கருத்து. ஏன் பிழையான கருத்து? இறந்து போனாங்கன்னு சொன்னா திரை போடப்பட்டுருச்சு. வராயிகும் பரசகும் இலாயவும் விபாசம், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் மௌத்தானவர்களுக்கு திரை போட்டாச்சுன்னு சொன்னா உமர் எப்படி இவங்க பார்ப்பாரு? இவ்வளவையும் கடந்து அவரே பெரிய ஹிஜாபு போட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது நமக்கு ஆடை நேரடியா பார்க்கறது தான் ஆடை. ஆயிஷா நாயே இந்த ஹிஜாப் இல்லாத ஒரு சாதாரண நிலையில் இருந்தாங்கன்னு வைங்க, அதுக்குத்தான் ஹிஜாப் மண்ணு ஹிஜாப் இருக்குத. உமர் உசுரோடவே இருக்க உள்ள பாடியாக உசுரோட இருந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கிறோம். இருந்தா கூட அதுக்கு மேல இந்த மண்ணை போட்டு மூடப்பட்டு மண்ணுங்கிற உழவு கனமான ஹிஜாப் போடப்பட்டிருக்குது. அவருக்கு 4 அடியாக இருக்குமா, 4 அடி உயரத்துக்கு ஹிஜாப், மண் ஹிஜாப், சோர் ஹிஜாப் போடப்பட்டிருக்கு. அந்த ஹிஜாபை தாண்டிக்கிட்டு அது போட்டிருக்கும் போது இவங்க இதுக்கு தனியா ஹிஜாப் போடணும். அது பார்த்தாலே புரிதல் தப்பு. ஆயிஷா நாயுடைய அந்த புரிதலில் உள்ள பிழை நல்ல விளங்குறது. இப்படி விளங்க ஆயிஷா நாய் சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குங்கிற சொன்னார்னு வச்சுக்கணும். எங்களுக்கு அது பாதிப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் விஷயம் வந்தா மட்டும்தான் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். வேற ஆட்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாம், மனசு தானே. அதனால இதே ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்தி இப்படி ஒரு கருத்து வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வஹிக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லிடுவோம். வேற ஆளுக்கு அப்படி சொன்னாங்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா சொல்லியிருக்கலாம், மனசு தானே.
பிழையா சொல்லியிருக்கிறாங்கன்னு அப்படி சொல்லுவோம். இப்போ ஆயிஷா நாயகி சொன்னாங்களா நாங்கள் மறக்க மாட்டோம். நீங்கள் சனது இருக்குங்கிற சரி இருந்துட்டு போகுது. ஆயிஷா நாயகி சொன்னா இது மார்க்கத்தில் வருமா? எப்படி உமர் பார்ப்பாரு? இறந்து போன ஒரு ஆள் வந்து எப்படி பார்ப்பாரு? இன்னும் சொல்ல போனா இந்த கபரு வணங்கிகள்லாம் வந்துகிட்டு இது ஆதாரமா காட்டுறாங்க. இந்த செலவு கூட்டமும் ஆதாரமா காட்டுது. அவங்க ஒழுக்கத்துக்கு ஆதாரமா, ஆடை ஒழுங்குக்கு ஆதாரமா செலவு கூட்டம் காட்டுறாங்க. கபர் வணக்கத்துக்கு ஆதாரமா இந்த கூட்டங்கள் காட்டுகிறது. அதனால நம்ம என்ன அடிப்படையை வழங்கணும்னு கேட்டா, ஆயிஷா நாயகி வந்து பல விஷயங்களை தவறாகவும் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? குரான்ல வந்து ஒரு வசனம் இருந்துச்சு, ரசூல்லா மூத்தா போற வரைக்கும், அதுக்கப்புறம் ஆடு தின்றுச்சின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னாங்கன்னு வருது. இது ஹம்சுர் அல் ஆத்தின்கிற ஒரு வசனம். ரசூல்லா மௌத்தா போன வரைக்கும் இருந்த ஒரு வசனம் பின்னாடி காணாம போகுமா? அது சரி பிழையான ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. குரான் கிராத்து சம்பந்தமாகனா அவங்க சொன்ன பல விஷயங்கள் பிழையா இருக்கிறது. அப்ப இந்த பிழையான விஷயங்களையும் ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. அதான மனுஷங்கிறது. அபூபக்கர் பிழையா சொல்லியிருப்பாரு, உமர் சொல்லியிருப்பாரு, ஆயிஷா நாயகி சொல்லியிருப்பாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னா அவங்க இப்படி தேவையில்லை நடந்திருந்தார்களே, ஆனால் தேவையில்லாமல் நடந்திருக்கிறார்கள், தப்பா நடந்திருக்கிறார்கள், தவறான புரிதல் நடந்திருக்கிறார்கள். அவர் வந்து எப்ப அடக்கம் பண்ணிட்டாரோ அவர் வந்து நீங்க பார்க்க போறது, நீங்களும் அவரை பார்க்க போறது இல்லை. உமரை போய் நீங்க பார்க்க போறது இல்லை, உமர் உங்களை பார்க்க போறது கிடையாது. எல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது, பர்சல் ஏற்பட்டு விட்டது. அது மாதிரி வந்து அது ஒன்று நல்லடியார்கள்லாம் கேம நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு வருது. நம் கனவுமத்தில் அரூஸ் சொர்க்கவாசியில் நற்செய்தி சொல்லப்பட்ட நல்லடியாருங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கிறதுனால நல்லடியார்கள்லாம் கபூர்ல எப்படி இருப்பாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. யாரும் எந்திரிக்க முடியாது. தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு முன்னாடி என்னத்துக்கு நீங்க ஹிஜாப் பேண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவரும் தூங்கிட்டு இருக்கிறாரு, கேம நாளையும் தூங்குவார அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இது என்னவா இருக்கிறது, மாற்றமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த மௌத்தா போன ஆளுக்கு சம்பந்தமாக ஆயிஷாவுடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. என்ன நிலைப்பாடு? இறந்தவர்கள்ட்ட பதர்ல வந்து பேசினாங்கன்னு வரும்ல, பதர்ல வந்து காபிர்கள், கொல்லப்பட்ட காபிர்களை வந்து கிணத்துல போட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இன்னாருடைய மகன் இன்னானே, இன்னாருடைய மகன் இன்னானு பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இன்னா வஜதனா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் அடைந்து கொண்டு விட்டோம். ஹல் வஜத்து மாவாத ரப்புக்கு ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்து அடைந்து கொண்டீர்களான்னு அந்த கலீபு பதருங்கிற பதரு கிணத்துல வந்து போய் பேசுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உமர் கேட்பாரு, அத்து கொல்லிமு அஜிசாதன் ரூஹலகா, அருவாகலகா, ரூஹு இல்லாத பணங்கள்கிட்ட பேசுறீங்களான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இல்ல நான் பேசுறேன் உங்களுக்கு விளங்கும்னு அவங்களுக்கு கேட்கும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் இப்படி சொன்னாங்கன்னு ஆயிஷா நாயிட்ட சொல்லும் பொழுது இப்படி சொல்ல கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான், இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்களுக்கு நீ செவியேற்க செய்ய முடியாதுன்னு சொல்றான். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றவங்க கேட்டிருப்பாங்க? அப்படி சொல்லவே கிடையாது. வேற எப்படி சொன்னாங்க? நான் சொல்ற இந்த விஷயத்தை அவங்க இப்ப புரிந்து கொண்டிருப்பார்கள். புரிந்து கொள்வதற்கு காதுல கேட்க தேவையில்லை, அவன் அனுபவிக்கிற வச்சே புரிஞ்சிருவான். அதுக்குள்ள இந்த கபூர்ல அடக்கப்பட்ட பிறகு அங்க மலக்கள் வர்றது போறது எல்லாத்தையும் பார்த்த பிறகு முகமது கரெக்ட் தான்ப்பா சொன்னாருன்னு அப்ப வணங்கிறோனா இல்லையா? நான் சொல்வதை இப்போது புரிந்திருப்பார்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நான் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, மரணித்தவர்களை செவிவர செய்ய முடியாது, ஒமான் தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூர்ல உள்ளவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு குர்ஆன் ஆயத்தெல்லாம் அள்ளி போட்டு அதை மறுத்தாங்கல்ல. அதே ஆயிஷா நாயகி இதுலயும் அவங்களுடைய நிலைப்பாட்டை நம்ம அதே வசனத்தை வச்சு நம்ம கேட்கலாம்ல. ஒமி வராயிகும் பர்சகுன், அவங்களுக்கு மத்தியில் பர்சக் இருக்கிறது. பர்சக்னா என்னது? ஹிஜாப் போட்டாச்சு, இல்லா யோமி போசம், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும், என்னைக்கு அடக்குறீங்களா அன்னையில இருந்து திருப்பி எல்லாம் எழுப்புற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹிஜாபை அல்லாஹ் போட்டான். பர்சகு, கண்ணுக்கு தெரியாத ரெண்டு கடலுக்கு மத்தியில் பர்சக் இருக்குறான்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்குது, ஒன்னோட சேராது. அந்த மாதிரி இந்த இறந்து போனவருடைய உலகத்துக்கும் இந்த துன்யாவுடைய உலகத்துக்கு மத்தியில ஒரு பர்சகு என்கிற ஒரு திரையை எல்லாம் போட்டான்ல. பர்சகு போட்டு இதை தனித்திரை நீங்க போடுறீங்க, அது எப்படி ஆயிஷா நாயகி புரிஞ்சது சரியா இருக்க முடியும்? அப்ப பர்சகு இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்தமாக அவங்க வெக்கப்பட்டு நான் செஞ்ச உள்ளது பாப்பா, அதுக்கு பிறகு கணவர் இருந்தாரு, அந்நியர் வந்துட்டாருங்கிறதுக்காக என்ன அப்படிங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. அவர் வந்து இல்லாத மாதிரி தான். அப்போ உலகத்தில் அப்படின்னா உலகத்தில் சரி உமரை அடக்கம் பண்ணிட்டீங்க, சரி பொதுவான கபரஸ்தானுக்கு எப்படி போவீங்க? அங்கேயும் பல பேர் அடக்கப்பட்டிருப்பாங்களா? அவங்களாம் என்ன உங்களுக்கு கணவரா அல்லது உங்களுக்கு தந்தையா? எத்தனை பெண்கள் ரோட்டில் நடந்து போவாங்க, அவங்களுக்கு பல அடக்கப்பட்டிருப்பாங்களே? அப்படிலாம் பார்க்குறதா? அது முடிஞ்ச அவ்வளோதான். அவங்களுக்கு இங்கே உலகத்துக்கு என்ன இருக்கிறது? அப்போ உலகத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அல்லாஹு எத்தவஃபல் அன்ஃபுஸஹீன மௌத்திஹா, மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் தன் உயிர்களை தன் கைவசத்தில் எடுத்துக் கொள்கிறான். எல்லா உயிரும் அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அவன் கையில் இருக்கக்கூடிய ஒன்று கண்ட்ரோலுக்கு போனதுக்கு பிறகு
எப்படி வரும்? ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்னு சொல்கிறீங்க, சலாத்தை நான் கேட்பேன்னு சில பலவீனமான ஹதீஸ் இருக்குது. சரியான ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், நீங்கள் சலான் சொன்னீங்கன்னா எனக்கு கேட்காது, அதுக்கு சில மலக்குகள் எல்லாம் நியமித்து வச்சிருக்கிறான். அந்த மலக்குகள் வந்து இன்னலில்லாஹி மலாயிக்கத்தான் சையாகின ஃபில் பூமியில் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். பல்லிகுன மின் உம்மத்திய சலாம், என் சமுதாயத்தின் சார்பாக சலாமை எனக்கு எத்தி வைப்பார்கள். முகமதே, இந்த இப்ராஹிம் உனக்கு சலாம் சொன்னார், முகமதே மூசா சலாம் சொல்றாருன்னு அப்படி எத்தி வைப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்ற சலாம் கேட்கலன்னு அர்த்தம். அப்படிங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கும் இந்த ஹிஜாப் போட்டாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த பூமிக்கு மத்தியிலே திரை போட்டாச்சு, அபூபக்கருக்கும் பூமிக்கும் திரை போட்டாச்சு, உமருக்கும் போட்டாச்சு. 3 பேருக்குமே இங்கே உள்ள விஷயங்களை அங்கேருந்து பார்க்க முடியாது. மலக்குகள் மூலமாக சில செய்திகள் போய் அறிவிக்கப்படுமே தவிர அது பர்சகு தான். அப்படிங்கிற ஒரு பேசிக்கு மாத்தமாகத்தான் இந்த ஹாக்கிம் மூலம் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் வருது. அறிவிப்பாளர்களை பற்றி நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கிறாங்க. கரெக்டானா கரெக்ட் என்று அறிஞர்கள் கணித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுல என்ன செய்யலாம்? பிழை இருக்கலாம். அல்ல ஆயிஷா நாயே சொல்லாம இருந்து அவங்க ஒன்ன சொல்லி ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு தப்ப அறிவிச்சிருக்கலாம். ஆயிஷா நாயே சொன்னாங்கன்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா சரி சொல்லிட்டு போங்க, ஆயிஷா நாய் தான் சொன்னாங்க, சொன்னது சரியா? ஆயிஷா நாய் சொன்னது குரானுக்கு ஏற்ற ஒரு கருத்தாரு. ஆயிஷா நாயுடைய கொள்கை என்ன? குரானுக்கு மாத்தமா இருந்தா ஏத்துக்கிற கூடாதுங்கிற கொள்கை தானே. உமர் சொன்னதை மறுத்தாங்கல்ல. அப்ப ஆயிஷா நாயுடைய இந்த கருத்து பிழையான கருத்து. ஆயிஷா நாய்க்கு அதை எப்படி நீங்க மார்க்க சட்டமாக்குவீங்க? ஆயிஷா நாய் விளங்காம ஒரு காரியத்தை அப்படின்னா குரான்ல வந்து பாதுகாக்கப்படலன்னு சொல்லுவீங்களா? ஆயிஷா நாய் சொன்னதை வச்சு ஆடு வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. இந்த அகல குரான்ங்கிற உண்டானது அதுலதான் உண்டாகிறான். குரானை வந்து ஆடு தின்றுச்சுன்னு ஹதீஸ் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் ஹதீஸை மறுக்கிறோம் ஆரம்பிச்சது அதுல தான் ஆரம்பிக்கிறானுவோ. இந்த ஆயிஷா நாயுடைய இந்த ஒரு செய்தியை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் ஆயிஷா நாய் சொல்லியிருக்கிறாங்களே, குரான்ல இருந்த ஒரு வசனம் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு காணாம போச்சு. அப்போது பிறகு எழுதி எல்லாம் ரெக்கார்டு பண்ணி ரிட்டர்ன் ஆகி அபூபக்கர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எப்படி காண போவோம்? காணா போச்சுங்கிறாங்க. அப்ப காணா போச்சுங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம என்ன எடுக்கணும்? அது ஒரு அந்த ஆயிஷா நாய் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி சொன்ன பிள்ளையா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதானே. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கருத்துக்குவாங்க, அல்ல சொன்னாங்கன்னு வந்தீங்கன்னா அது பிழை. இஸ்லாம் அடிப்படைக்கு மாத்தமா இருந்தா பிழைன்ட்டு போங்க. பிழை யாருக்கும் வரலாம்ல. அந்த ஒரு அடிப்படையில தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆயிஷா நாய் என்ன புரிந்தார்கள்? அங்க இருக்கிற கபூர்ல இருக்கிற உமர் நம்மளை பார்ப்பார் என்று புரிந்தார்கள், நம்மளை கண்காணிப்பார் என்று புரிந்தார்கள். அவுலியாக்களுக்கு என்ன செய்யறது? பூமியை கடந்து வந்து பார்க்கக்கூடிய பவர் வந்து விட்டது என்றெல்லாம் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஆதாரங்கள் ஹதீஸ் ஆதாரம் கிடையாது, ஆயிஷா நாய் இப்படி வைக்கப்பட்டாங்கன்னு அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆயிஷா நாய்க்கு ஏற்பட்ட தவறான புரிதல் தானே தவிர இது எப்படி மார்க்க ஆதாரமா வரும்? இதுல இருந்து இப்படி சட்டம் எடுப்பீங்க, இதுல இருந்து சட்டம் எடுக்க முடியாது. ஆனா சட்டம் எடுக்கிறாங்க. அந்த சலப்புகளும் இதை ஆதாரப்படணும். அது என்ன? அவங்களுக்கு அறிவிப்பாளர் தான் பார்ப்பாங்க. சரியான அதுல என்ன விளங்குகிறது? ஒழுக்க பண்பாட்டுக்கு வந்து பெண்கள் என்ன செய்யணும்? அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆயிஷா நாயை பாருங்கள், செத்து போன ஆளுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதற்கு இந்த ஹதீஸ் தேவைப்படுது உங்களுக்கு. இந்த மாதிரி கேள்வி பதில் சொல்லும்போது இது ஒரு ஆதாரமா காட்டி பதில் சொல்றாங்க. இது ஒரு பிழையை ஆயிஷா நாயை புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொல்ல முடியாது. ஏன்? அவதான் பேசிக் வச்சுட்டாங்களா? என்ன பேசிக்கு? அறிவிப்பாளர் சரியா இருந்தா அவ்வளவுதான் நம்ம ஏத்துக்கிறோன்னு. அது அவன் என்ன செய்யறான்? பிடிச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அவுலியாக்கிட்ட சக்தியை பார்த்தீங்களா? நீங்க ஒரு பகுதியை தானே பாக்குறீங்க, இன்னொரு பகுதி என்ன இருக்குது அப்படிங்கிறான். 2 பேருமே பிழையை செய்யறாங்க. இந்த விஷயத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அதை விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து நியூசிலாந்துல இருந்து ரியாஸ்ங்கிற சகோதரர் கேட்கிறாரு, கணவனும் மனைவியும் ஹஜ்ஜு செய்வதற்காக போயிருக்கும் பொழுது ஹஜ்ஜு முடிக்குவதற்கு முன் கணவன் காலமாகிவிட்டார், இதற்கு என்ன சட்டம்? மனைவி தொடர்ந்து ஹஜ்ஜு செய்யலாமா அல்லது இத்தாவோடு திரும்பி வர வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னன்னு கேட்டால், ஹஜ்ஜுக்குன்னு புறப்பட்டு போயிட்டாங்க. போனவுடனே கணவன் இறந்துடுறாரு. இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கு இத்தான்னு ஒரு கடமை இருக்குல்ல. அப்போ இதில் வந்து 2 சிக்கல், ஹஜ்ஜை செய்கிறதா இத்தாவில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. இதுக்கு இந்த கேள்விக்கு முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டால், இத்தாவை பற்றி நம்ம புரிந்து வைத்திருக்கிற இந்த தவறான நிலைப்பாடு தான். இதாண்ட நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் என்று கேட்டால், அடப்பட்டு கிடக்கணும், வெளியே போகக்கூடாது, ஒரு பூட்ட அறையில் அடைக்கப்பட்ட அறையில் இருக்கணும், யார் கண்ணையும் படக்கூடாது, ஒரு தேவை கூட வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஆண் வாடையே படக்கூடாது, ஆம்பளை பிள்ளைகிட்ட கூட பேசக்கூடாது, கர்ப்பிணிகள்கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருந்தால் அப்படியெல்லாம் இந்த இத்தா என்பதற்கு வந்து மார்க்கம் சொல்லாத பல கட்டுப்பாடுகளையும் கண்டிஷன்களையும் நம்மளா ஏற்படுத்தி கொண்ட ஒரு காரணத்தினால் இப்போ என்ன செய்யணும்னு கேள்வி அதனால தான் வருது. எதனால வருது?
அப்போ இத்தாவும் ஹஜ்ஜையும் ரெண்டு முரண்பாடாக நினைக்கிறாங்க. இத்தா இருக்கும்போது எப்படி ஹஜ்ஜு செய்கிறது, ஹஜ்ஜை செய்கிறதா இத்தாவுக்கு திரும்பி வந்துடுறதான்னு கேட்குறாங்க. அதனால இந்த இத்தாவுக்கு வந்து முதல்ல என்ன இத்தாண்டா என்ன என்றால், அந்த 4 மாதம் 10 நாள் அல்லது கர்ப்பிணியாக இருந்தால் பிரசவிக்கிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்த திருமணம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் இதான். இதாங்கிறது என்ன, வேற திருமணம் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்னொருத்தனுடைய கருவை சுமந்துக்கிட்டு பண்ண முடியுமா? பிரசவிச்சுட்டு பண்ணணும். அல்லது கரு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டிய 4 மாதம் 10 நாள் அந்த சோதனை காலத்தில் நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க. திருமணம் பண்ணாமல் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னால் இதாக இருந்துட்டாங்கன்னு அர்த்தம். திருமணம் செய்யாமல் ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க இதாக தான். திருமணம் பண்ணாமல் ஒரு வேலைக்கு போய் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்க இதாக தான். ஏன்னா கல்யாணம் பண்ணலை. அந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இதான் ஒரு விஷயம். அதோட சில அலங்காரங்களை தவிர்க்கணும். இதாவுடைய காலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கல்யாணத்தை தூண்டக்கூடிய சில அலங்காரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அலங்காரங்கள் வந்து கண்மை போடுவது, வந்து புருவங்களை அழகுபடுத்திக் கொள்வது, நகை நட்டுகள் போடுவது, ரொம்ப கவர்ச்சிகர வண்ண ஆடைகள் அணிவது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கட்டத்தில் தவிர்க்கணும். 2 கண்டிஷன், அவ்வளவுதான். ஆம்பளை பார்க்கறதெல்லாம் அந்த கண்டிஷனில் வரவே இல்லை. அப்போ இந்த இத்தாவுக்குன்னு ஸ்பெஷலான ஆடையெல்லாம் கிடையாது. அப்போ இத்தாண்ட என்னன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், அலங்கரிக்காமல் இருக்கணும். இந்த 2ஐயும் அவங்க கடைப்பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இத்தாவில் தான் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 2வது சூறாவில் 235வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், இத்தாவில் இருக்கும் பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஆண்கள்கிட்ட பேசுகிறான். கணவனை இழந்த பெண்களை பற்றி மற்ற ஆண்களுக்கு சொன்ன ஒரு வசனம் இது. லாஜுனாக அழைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. ஃபீமா அர்ரல்தும் ஹீமின் ஹித்பத்தின் நிசாய், பெண்களை மனம் பேசும் பொழுது சாடமாடையாக பேசுவது குற்றம் கிடையாது. எந்த பெண்களை? கணவனை இழந்து இத்தா பீரியட்ல இருப்பாங்கல்ல, அந்த பெண்கள்கிட்ட போய் மனம் பேசலாம், திருமணத்தையே பேசலாம். ஆனால் என்ன பேசக்கூடாது? டைரக்டா பேசக்கூடாது. ஃபீமா அர்ரல் தும்பிஹிமின் ஹித்பத்தின் நிசா, பெண்களை மனம் பேசுவதை சாடை மாடையாக பேசிக்கொள்வது, அல்லது அக்கனந்தும் அம்புசிக்கும் மனசுல மறைத்துக் கொள்வது, இவருடைய இதான் முடியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மனசுல நினைத்துக் கொள்வது, அதை என்ன செய்யறான்னு கேட்டா அது குற்றம் இல்லைங்கிறான். அப்ப இதாவில் இருக்கிற பொம்பளைகிட்ட ஒரு ஆம்பளை பேசலாம். எந்த ஆம்பளை பேசலாம்? அவளை மணந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஆம்பளை. அண்ணன் தம்பிங்க சொல்லப்படல. அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பியை அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்றது பற்றி பேசப்படுது. திருமண பேச்சை நீங்க சாடமாடையா பேசுங்கண்டா என்ன அர்த்தம்? இந்த ஆம்பளை அந்த பொம்பளைகிட்ட பேசலாம், இத்தாவில் நிலையிலேயே பேசலாம். என்ன பேசலான்னு கேட்டா, வலாக்கின் லாத்துவாயுதுன சிர்ரன், அதாவது ரகசியமா இது வாக்களிச்சிடாதீங்க. இதான் முடிஞ்ச நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சாடமாடையா பேசுறேன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, கல்யாணம் பண்ண உங்களை மாதிரி ஒரு ஆளத்தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றது. உன்னைய பண்ணுவேன்னு சொல்லாம உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் நான் எனக்கு திருமணம் பண்றதா நான் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்றது சாடமாடை. இப்படி சாடமாடையாக பேசிக்கொள்ளலாம். உலா தாசிமோ உக்குதத்த நிக்காகி, திருமணங்கிற முடிவுக்கு நீங்க வந்துவிடக்கூடாது. அத்தா எப்பொழுதுகளுக்கு தாபாச்சலாம், அந்த தவணை பூர்த்தி ஆகிற வரைக்கும் 4 மாதம் 10 நாள் அதை பிரசவிக்குதல் அது பூர்த்தி ஆகிற வரைக்கும் அப்படி செய்யக்கூடாதுங்கிறான். 2:235. அப்போ ஒரு பெண்ணு கணவனை இழந்திருக்கிறார்கள், அவளை கல்யாணம் பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒருத்தன், ஒரு அந்நியன் என்ன செய்யறான்னா அவள்கிட்ட பேசுறான். என்ன பேசுறான்? நீ நல்லா இருக்கிறமா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்ல வாழ்க்கை, அதெல்லாம் போய் பேசிக்கலாம். பேசிட்டு திருமண பேச்சை கூட பேசலாம் சாடமாடையாக. உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொல்லாம உன்னைய மாதிரி அவள் கரைசனம் பண்ணலான் இருக்கிறன்ற மாதிரி ஒரு சாடமாடையாக பேசிக்கொள்ளலாம்டா. என்ன அர்த்தம்? அப்ப ஆண்களோட தொடர்பு இதாவுடைய அர்த்தத்தை எப்படி தலைகீழாக்கி வச்சிருக்கான்னு விளங்குதா? இதாவுடைய காலத்துல யார் அவளை கல்யாணம் பண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி பெற்றவனா இருக்கிறானோ அவனே என்ன செய்யலான்னு கேட்டா, அந்த பெண்ணிட்ட கணவனை இழந்திருக்கிற பெண்கிட்ட போய் பேசலாம்னு சொல்றான். அப்ப இதாவுடைய அர்த்தம் வழங்கி போச்சா? இது அது போக என்ன செய்யறாங்கன்னா, உம்மு சலமா உம்மு சலமா யாருன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. பிறகு ஆரம்பத்தில் அவங்க அபூ சலமா என்பவருக்கு மனைவியா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அபூ சலமா என்ன செய்யறாருன்னு கேட்டா இறந்துடுறாரு. இறந்த உடனே உம்மு சலமா அபூ சலமா 2 பேருமே அவங்க அபிசினியா ஹிஜ்ரத் போயிட்டு மதீனாவுக்கு வந்துட்டு இங்க இருந்தாங்க. மதீனாவில் வச்சு இறந்துடுறாங்க. இறந்த உடனே
அதை உம்மு சலமா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஃபலம்மா மாத்த அபூ சலமா என் கணவர் இறந்த பொழுது அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ரசூலுல்லாஹ்ட்ட நான் வந்தேன். வந்து இந்த மாதிரி அபூ சலமா இறந்துட்டாரு, எனக்கு நான் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னோடனே அதுக்கு ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வலஹு, என்னை அவரை மன்னிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி வந்து இதை விட சிறந்த வாழ்க்கையை தருவாயாகன்னு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ உம்மு சலமா வீடு, இந்த உம்மு சலமாங்கிறவங்க வேற ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அபூ சலமாவோட வீட்டில் அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க. உம்மு சலமா எங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க? அவங்க கணவர் இறந்த உடனே அந்த இறந்த துக்கத்தில் இந்த 2-3 நாள் கூட அவர் அன்னைக்கே வர்றாங்க. இறந்த உடனே புறப்பட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டு வர்றாங்க, ஒரு ஆறுதல் கேட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி நீ ஓதிக்கிட்டு வா, இதோட சிறந்த வாழ்க்கையை தாண்டு கேளு, அல்லாஹ் எனக்கு இந்த துவாவை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் எனக்கு கணவராக தந்துட்டான்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டால் உம்மு சலமா வந்து எப்படி கணவன் இறந்த உடனே வெளியே எப்படி வந்தாங்க? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கே வந்தாங்க. அது ஒரு தவறாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஏன் கண்டிக்கலை? நீ எப்படி இப்போ கணவன் இப்போ தான் இறந்துருக்கிறாரு, அதுக்குள்ளே வந்துட்டியா நீ, ஒரு 4 மாதம் 10 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. அப்போ வருவது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா? தடுக்கலை. அப்போ இதான் என்பது வெளியே போகிறது, வேலைக்கு போகிறது, எதுக்குமே தடை கிடையாது. விளங்குதா? ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் தொழில் பண்ணலாம், அவங்க வியாபாரம் பண்ணுறவங்களாம் வியாபாரம் பண்ணலாம், வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போகலாம். என்ன அந்த அலங்காரங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், திருமணம்ங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. வழங்குதா? எல்லாமே அந்த 4 மாதம் 10 நாள் இப்போ அல்லது நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னா பிரசவிக்கிற வரைக்கும் அந்த இதான் நீடிக்கும். அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஹஜ்ஜிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு? இந்த கேள்வி ஏன் வருது? ஹஜ்ஜிக்கு போயிட்டார், கணவர் இறந்துட்டாருன்னா ஒரு ஜனாசா கனசா எல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் கூட மாட இருந்துட்டு அந்த அதோடு சேர்ந்து ஹஜ்ஜை செய்ய வேண்டியதானே. ஹஜ்ஜுடைய கிரியைகள் வந்து எப்படி இதாவை பாதிக்கும்? அது போக என்னன்னு கேட்டால் மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஹஜ்ஜி உம்ரான்னு ஒரு தீர்மானம் பண்ணி இறங்கிட்டீங்கன்னா முடிச்சுட்டு தான் வெளியே வரணும். அல்லாஹ் 2வது சூராவில் 196 வசனத்தில் சொல்லுகிறான், வத்திமுல் ஹஜ்ஜ ஒரு முறுத்தல் இல்லா, ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாவுக்காக பூர்த்தியாக்குங்கிறான். பூர்த்தியாக்குறதுக்கு என்ன அர்த்தம்? இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா பூர்த்தியாக்கின்னு அர்த்தம். ஹஜ்ஜி செய்யுங்கன்னு நல்லா சொல்லலை. வத்திமு முழுமைப்படுத்தி விடுங்கள், அல் ஹஜ்ஜ உல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ் உம்ராவை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவுக்காக முழுமைப்படுத்துங்க. ஆனால் உங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் ஹதி கொடுங்கிற போகக்கூடாது, இது அனுமதிக்க மாட்டோம், காஃபிர் கையில் அந்த மக்காவுடைய நிர்வாகம் இருக்குன்னு வைங்க, உள்ள அலப்பண்ண மாட்டேங்கிறான். அப்போ நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ அங்கனுக்குள்ளே இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு ஹதி பிராணியை பழி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்போ திரும்பி வந்துடலாம். அப்போ தான் நீங்கள் ஹஜ்ஜை பூர்த்தி செய்யாமல் இருக்கலாமே தவிர சாதாரணமான நிலையில் வந்து நீங்கள் ஹஜ்ஜை பூர்த்தி செய்ய உம்ரா ஹஜ்ஜுக்கு நீங்கள் போயிட்டீங்களா பூர்த்தி செய்யணும்ல, இடைமுறிப்பு கிடையாது. ஹஜ்ஜை இடைமுறித்தரே கூடாது. எதுனா எந்த மூத்து நடந்தாலும் என்ன மாதிரி காரியம் நடந்தாலும் அல்லது அவருக்கே இளம போயிடணும். அங்கே போய் படுத்த படுக்க ஆகிட்டாரு, ஒன்றுமே செய்ய முடியாது, ஹஜ்ஜுடைய கிரியல் செய்ய முடியாது. அது வந்து நோய்க்கு உள்ள தனி சட்டம். அது அந்த நிலை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஹஜ்ஜை செஞ்சுட்டு தான் வரணும். ஹஜ்ஜுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால வந்து கணவர் இறந்துட்டாருன்னா இதா இருக்க போகிறோம், இதா இருக்க போகணுமா? ஏன் இதா இருக்க போகிறீங்க? இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் இதாக தானே இருக்கிறீங்க. நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இதாவில் தான் இருக்கிறீங்க. ஏன் வேறு கல்யாணம் பண்ணலை? ஹஜ்ஜில் அலங்காரம் பண்ண போகிறதில்லை, அலங்கரிக்கவும் இல்லை, நீங்கள் அலங்கரிக்கவும் இல்லை, வேறு கல்யாணம் பண்ணலைன்னா நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இதாமல் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் இதாங்கிறதுக்கு இதுக்கு எந்த ஒரு முரண் கிடையாது. தவறாக அந்த இதா விளங்கின காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருகிறது. அதே மாதிரி வந்து ஷாவுல்ல மீது திருவனந்தபுரத்திலிருந்து கேட்குறாரு, இரயிலில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது தண்ணீர் வசதி இருந்தாலும் பயன்படுத்த சிரமமாக உள்ளது, தயமம் செய்யலாமா? 1. ரயிலில் மண் இல்லாமல் இருக்கிறது, எப்படி தயமம் செய்வது? 2 கேள்வி கேட்குறாரு. அதாவது தயமம்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்த தயமத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சௌகரிய குறைவு என்ற காரணத்துக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. தயமம்ங்கிறது எப்போ உள்ளது? ட்ரெயினில் வந்து தண்ணி இல்லைன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ட்ரெயினில் தண்ணி இருக்குது, இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ண முடியும். என்னன்னு கேட்டால் ஒரு ஹவுலில் போய் பள்ளியாசலில் உடு செய்கிற மாதிரியான அந்த ஒரு வசதிகள் அது இருக்காதே தவிர இருக்கிறத கொண்டே என்ன செய்ய முடியும், நின்று கொண்டே உடு செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே இருக்கத்தான் செய்யும். பாத்ரூம் போனால் கழுவுறீங்களா இல்லையா? அது அந்த வீட்டில் இருந்து செய்கிற பாத்ரூமில் உள்ள மாதிரியான வசதி அங்கே இருக்க வசதி இருக்காட்டா கூட இயன்ற அளவுக்கு அதை பயன்படுத்துகிறோம். இவர் என்ன செய்யறாருன்னா ட்ரெயினில் தண்ணி இருக்குது, ஆனால் பயன்படுத்த கொஞ்சம் இதை என்ன பயன்படுத்துறது, அதுக்கு பயன்படுத்துங்க. பயன்படுத்த கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு அவ்வளோமா அந்த தயமத்துக்கு சலுகை தரப்பட்டிருக்கு. சலுகை எதுக்கு தரப்பட்டிருக்குன்னா 4:43 ஃபலம் தஜுது மான், தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்யுங்கள்.
தண்ணீர் கிடைக்காம இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? பஸ்ஸில் போகிறது நீ இதை கேட்கலாம். பஸ்ஸில் போயிட்டே இருக்கணும், பஸ் நம்ம நிப்பாட்ட மாட்டான், நம்ம என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டால் வந்து பஸ்ஸில் தண்ணி வசதி இருக்காது. ட்ரெயின் நீங்கள் சொல்லும்போது ட்ரெயினில் தண்ணி வசதி இருக்குது. அப்போ வந்து தண்ணியை காரணம் காட்டுறது தப்பு. அப்போ புலம் 4:43 என்ன சொன்னு கேட்டால், புலம் தஜுது மான், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் எம்மமும் சாயுதம் தையபா, தூய்மையான மண்ணில் நீங்கள் தைமம் செய்யுங்கன்னு சொல்கிறோம் 4:43. அப்போ தைமத்துக்கு ஒரு கண்டிஷன் தண்ணி கிடைக்காம இருக்கணும். ட்ரெயினில் தண்ணி கிடைக்கிறது. அது இன்னொரு கண்டிஷன் என்ன? தண்ணி கிடைச்சா கூட தண்ணி யூஸ் பண்ணினால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும். உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போயிடும். கடுமையான ஜுரத்தில் வந்து தைமஞ்சை தண்ணியை யூஸ் பண்ணால் செத்து போயிடும். அப்படியான கடும் குளிரான பகுதியில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அம்ர் இப்னு லாஸ், அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அம்ர் இப்னு லாஸ்ன்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கடுமையான குளிர் நேரத்தில் வந்து இரவுல அவருக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சு. தூக்கத்தில் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. ராத்து சுலாசில்ங்கிற ஒரு யுத்தம் அந்த இடத்துக்கு பேர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம தண்ணியை போய் நம்ம குளித்தோம்னு சொன்னால் செத்து போயிடுவோமே, என்ன செய்வது அப்படின்னு நினைத்து கொண்டு தைமம் செஞ்சிடறாரு. தைமம் செஞ்சு மக்களுக்கு சுபு தொழுவிக்கிறார். குளிப்பு கடமை ஆகிவிட்டது. குளிக்காமல் தைமம் செஞ்சுட்டு சுபு தொழுவிக்கிறார். ஏன் அவர் குளிக்காமல் இருந்தார் என்பது காரணமே சொல்றாரு. இனிக்கு தசல்து அந்நகலிக்க, நான் குளிச்சா செத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கடுமையான ஹலாக்காயிரும், நாசமா போயிடுவேன், அழிஞ்சிருவேங்கிறார். அப்போ இது வந்து அதை வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் மக்கள்கிட்டையும் சொல்லிவிட்டார். இந்த மாதிரி இப்போ எனக்கு குளிப்பு கடமையாச்சு, நான் தைமம் செஞ்சு தான் தொழுது இருக்கிறேன் அப்படின்னு தகவலையும் மக்கள்கிட்டையும் சொல்லிவிட்டார். உடனே இதை வந்து மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா புகாரை கொடுக்குறாங்க. மக்கள்லாம் புகார் கொடுத்ததை வச்சு தான் அவர் சொல்லிட்டாருன்னு விளங்குது. மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி எங்களுக்கு தொழுவு பண்ணிவிட்டார், அவர் குளிப்பு கடமை ஆகிட்டு குளிக்காமல் தொழுது விட்டாருன்னு சொன்னோன்னே அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அவரை கூப்பிட்டு அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்றாங்க. யா அம்ர் சல்லைத்து பி அஸ்ஹாபிக வந்த ஜுனுபுன், குளிப்பு கடமையான நிலையில் உன் தோழர்களுக்கு தொழுவித்தாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வாதம் வைக்கிறார். என்ன வாதம் வைக்கிறாருன்னு கேட்டால், நான் ஏன் வந்து தைமம் செய்யாமல் குளிக்காமல் நான் ஏன் வந்து குளிக்காமல் தைமம் செஞ்சு தொழுதேன் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து விட்டது. என்ன வசனம் என்றால் 4:29 வசனத்தை வாசிச்சு காட்டுறார். உலா தக்துல் அம்புசக்கும், உங்களையே நீங்கள் கொன்று விடாதீர்கள், இன்னல்லாஹ கானபிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்க மேலே இரக்கம் உள்ளவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் நல்லா சொல்லும் பொழுது நான் போய் குளிச்சுட்டு என்னை சாவடிக்கலாமா? தண்ணியை பயன்படுத்தினா நான் செத்துருவேன்னு தெரியுது. அப்போ நான் எதுக்கு அப்படின்னு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்த உடனே நான் வந்து தைமம் செஞ்சு தொழுதுன்னு ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட காரணத்தை விளக்குறாரு. இதை கேட்டவுடனே ஃபல்லாஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் எக்குள் செய்யா, இதை கேட்ட ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு ஒன்றுமே சொல்லவில்லை. பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னு சிரிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? கரெக்டு தான். அப்போ ரெண்டாவது கண்டிஷன், தண்ணீரை பயன்படுத்தினா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படணும் உடம்புக்கு. அப்படி இருந்தால் நீங்கள் தைமம் செய்யலாம், அல்லது தண்ணி இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ரயிலில் உள்ளதுக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் தண்ணி இருக்குது, பயன்படுத்துவது உங்களுக்கு பஞ்சாயத்தை நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிடவே இல்லை. கொஞ்சம் சிரமமாக தான் கஷ்டமாக தான் இருக்கேன். பைப்பை திறந்து ஒழு செய்வதற்கும் டம்ளரில் எடுத்து ஒழு செய்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்கிறது. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி ஒழு செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கேன். ஒழு செய்ய முடியுமா இல்லையா? சில சிரமங்களை வச்சு நீங்கள் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. அப்போ மண்ணு கிடைக்காது என்ன செய்யறதுன்னு கேட்குறீங்க. மண்ணுண்டா நீங்கள் என்ன விலை கேட்டீங்கன்னா, மண்ணாக இருக்கிறது அதுதான் மண்ணு நினைக்கிறீங்க. எல்லாமே மண்ணு தான். பூமியில் உள்ள அனைத்துமே என்னது? மண் என்பதில் வந்து பாறைகளுடைய துகள்கள் இருக்கும், அல்லது வந்து இந்த மரம் செடி கொடிகள் மக்கி போனவைகளுடைய துகள்கள்லாம் அதில் கலந்துருக்கும். எது வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து எல்லாம் மண்ணுடைய இனம் தான், எல்லாம் மண்ணு வகை தான். அது இந்த பூமியில் எதெல்லாம் இருக்காது எல்லாமே மண்ணு தான். மொசைக்கு தர போட்டிருக்குன்னா அதுவும் மண்ணு தானே, கல் தானே. அது மொசைக்கு போட்டிருக்கிறீங்க அல்லது மார்பிள் போட்டிருக்கிறீங்க, அதுவும் கல் தானே. அப்போ எல்லாமே மண்ணு தான். மண்ணில் ஆக்கப்பட்டதாக தான் இருக்கிறது. அதனால மண்ணில் செய்யப்பட்ட எல்லா பொருள்களுமே தைமம் செய்வதற்கு உரியது தான். அப்படின்னு இல்லைன்னு சொன்னால் நம்ம தெரியுதுல, ட்ரெயினில் போகிறோம்ட்டு நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு சின்ன ஒரு துணி பையில் கொஞ்சம் மண்ணை வச்சுக்கிடலாம். அந்த இப்போ பிரயாணம் பண்ணி போகிறோம், தைமம் செய்யணும், தைமத்துக்கு வசதி அதில் இருக்காது அப்படின்னா அதில் அது மாதிரி செஞ்சிட வேண்டியதானே. மண் இல்லாத விமானத்தில் எப்படி தைமம் செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மணல் கிடைக்காவிட்டால் எப்படி செய்யணும், அதுக்கெல்லாம் கூட பதில் சொல்லியிருக்கிறோம். கீழ்காணும் ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா, இது அல்பானி சரிபார்த்து சரி என்று கூறியுள்ளாரு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சென்னை அலுமினிய விருத்தாசலத்திலிருந்து கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பசுமாட்டின் பாலை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் அது ஒவ்வொரு மரத்திலிருந்தும் இலைகளை மேய்கிறது.
மேலும் அது ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணமாகும். அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு மசூத் நூல் வந்து சில்சிலா சஹியா, அல்பானியுடைய நூலை தான் போட்டிருக்கிறார். அவர் அல்பானிய நூல் வந்து ஆதாரமாக காட்டக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு தொகுப்பாளர் தான். அவர் எங்கேருந்து எடுத்தாரோ அதுதான் ஆதாரமாகவும் அவர் இப்படி போட்டு கேட்டிருக்கிறாங்க. இது சரியாண்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பசுமாட்டு பாலை நீங்கள் குடிங்க, அது வந்து ஒவ்வொரு நோய்க்கு அது மருந்தாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அவர் ஒவ்வொரு மரத்தில் எல்லா இலைகளையும் சாப்பிடுறது, அனைத்து இலைகளையும் அந்த மாடு சாப்பிட்ற காரணத்தினால நல்ல மெடிசன்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோய்க்கு மருந்தாகும்னு இந்த ஹதீஸை போட்டு, இது அல்பானி என்ன செய்கிறாருன்னா இது சரியான ஹதீஸு அப்படின்ட்டு வர சொல்கிறார். அல்பானி சொல்லக்கூடிய அந்த ஹதீஸு வந்து எந்த நூல்களில் இருக்குன்னு கேட்டால் இருக்குது ஹதீஸ். எந்த நூலில் இருக்குன்னு கேட்டால் முஸ்னத் அகமதில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி பைஹக்கி சுனனுல் குப்ராவில் வார்த்தை வித்தியாசத்தோடு அந்த ஹதீஸ் இருக்கிறது. நசையுடைய குப்ராவுலையும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஹாக்கிம்லையும் இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் வந்து தபுரானியுடைய கபீர்லையும் இருக்கிறது. இப்படி 5 நூல்களில் இந்த ஹதீஸ் வருகிறது. கருத்து இந்த கருத்து வார்த்தைகள் வித்தியாசமாக பல மாதிரி வருகிறது. ஆனால் எல்லாத்துலேயுமே மாட்டுப்பாலை குடிங்கிற ஒரு விஷயம் தான் வருது. அது நோய் நிவாரணம், மரண முதுமையை தவிர எல்லா நோய்க்கும் நிவாரணம், ஒவ்வொரு நோய்க்கு நிவாரணம்னு பல வார்த்தைகளை கொண்டு வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான ஹதீஸுகள் வந்து சரியாக இருக்கிறது. சரி என்று சொன்னால் அந்த ஹதீஸ்களை அறிவிப்பாளரை மட்டும் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, உள்கருத்தை சிந்திக்காமல் அந்த அவர் சரி இந்த ஆட்கள் ஹதீஸ் கலையில் ரெண்டு சாரார் இருக்கிறாங்க. ஹதீஸை வந்து சொன்ன ஆட்களை வைத்து இந்த செய்தியுடைய நம்பகத்தன்மையை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் வந்து அவனுடைய கருத்தை வைத்து கொண்டு இது வந்து வேற கருத்துக்கு மாற்றமாக வருதா, குரானுக்கு மாற்றமாக வருதா, அல்லது இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா, இதில் ஏதாவது பிழை இருக்கான்னு அப்படி சிந்திக்கக்கூடியதும் இந்த ஹதீஸுடைய ஆய்வு தான். ஆனால் சனதை பார்க்கக்கூடியவங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அல்பானியெல்லாம் அதை பார்க்கக்கூடியவர் தான், ஒரு கருத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அல்பானி என்ன செய்கிறாருன்னா அது சஹீன்னு சொல்கிறாரு. நிறைய பேர் சஹீன்னு தான் சொல்கிறாங்க. ஆட்களை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சரியான ஹதீஸ் தான். அல்பானி அதை தான் பார்ப்பார், அதை பார்த்துட்டு தான் சரிங்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்கணும், வகையில் வந்து பொய் இருக்காது, உண்மைக்கு மாறானது இருக்காது. அப்போ இதில் என்ன விஷயங்கள் வருதுன்னு கேட்டால் 2 விஷயம் வருது. இந்த மாட்டுப்பாலை ஏன் சாப்பிடலான்னு கேட்கும்போது மாடு வந்து என்ன செய்யும்னு கேட்டால் எல்லா இலைகளையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அதில் வருகிறது. ஆனால் நீங்கள் தேடி பாருங்கள், மாடு எல்லா இலையும் சாப்பிடாது. மாடு வந்து அரளி விதை, அரளி இலை இருக்குல்ல அதை சாப்பிடாது, ஊமத்தை இலையை சாப்பிடாது, வேப்ப இலையை சாப்பிடாது, எருக்கஞ்செடியை சாப்பிடாது, ஆமணக்கு விளக்கெண்ணெய் இருக்குல்ல ஆமணக்கு இலை அதை சாப்பிடாது, கண்டங்கத்திரி இலையை சாப்பிடாது, நாவப்பழம் இருக்கு நவாப்பழம்ங்கிறாங்கல்ல நாவற்பழம் அதனுடைய இலையை சாப்பிடாது, கற்றாழை செடியை சாப்பிடாது, பெருங்காயத்துக்குரிய மரம் ஒன்று இருக்குது அதை சாப்பிடாது, துளசி இலையை சாப்பிடாது, கருவேப்பிலையை சாப்பிடாது, இதில் காட்டு காணான்களை சாப்பிடாது, மந்தாரை இலையை சாப்பிடாது, நொச்சி இலையை சாப்பிடாது. அப்போ வந்து மாடுகள் எல்லா இலையும் சாப்பிடுகிறதுன்னு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? உண்மைக்கு மாற்றமா? அதுவாக தன்னால் ஒதுங்கிக்கணும். ஆனால் சில இந்த இலைகளை எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற கட்டத்தில் 3 நாளைக்கு பட்னியாக போட்டால் சாப்பிடும். நம்ம ஒன்று என்ன செய்வோம், திப்போம்ல, நம்மளே 3 நாளைக்கு பட்னியாக போட்டால் செத்த ஆட்டை கூட திங்கத்தானே செய்வோம், ஹலால் ஆயிரும்ல. அது மாதிரி அதுவெல்லாம் என்ன செஞ்சுக்கிறது, இதில் உள்ள சிலதை வந்து என்ன செய்யும், சிலதை சாப்பிடவும் செய்யும். எப்போ சாப்பிடேன், புல்லு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, புண்ணாக்கு வைக்கல, பருத்தி கொட்டை வைக்கல, அடைச்சே போட்டு வச்சுவிட்டீங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து பசியை தாங்க முடியலைங்கிற கட்டத்தில் சாப்பிடுதல வராது. நம்மளும் பசியை தாங்க முடியலைன்னா என்ன வேணாலும் சாப்பிடுவோம். அதனால் அது சாப்பிடத்தக்கதுன்ற கருத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால இது வந்து எல்லா இலைகளையும் போய் சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. எல்லா இலைகளையும் மாடு சாப்பிட, இதெல்லாம் வந்து இணையதளத்தில் தேடி பார்க்கும்பொழுது மாடுகள் சாப்பிடாத உணவுகள்னு நீங்கள் தேடி பாருங்கள். அதில் ஒன்றுன்னா ஒவ்வொருத்தனும் ஒரு இதில் பார்த்தா ஒன்று போட்டிருப்பாங்க. வரிசையை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்புட்டையும் போட்டிருக்கிறான் மாடு சாப்பிடாத வகைகள்னு தேடி பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ரௌசரில் போய் தேடும்போது ஒவ்வொரு விதமான செய்திகளாக கிடைக்கும். அல்லது ஏஐயில் கேட்டால் கூட என்ன செய்யும், ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அதில் ஒரு கருத்துக்கு வந்துடலாம். ஆனால் மாடு எல்லாத்தையும் சாப்பிடுதுங்கிறத ஒரு விஷயம் வந்து சரி, எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு நோய் நிவாரணத்துக்கு என்ன அதில் தொடர்பு என்ன இருக்குது? எல்லாத்தையும் சாப்பிட்டா நோய் நிவாரணம் இருக்கும். நோய் நிவாரணம்ங்கிறது அதுக்குரிய ரீசனோடு அது இருக்கணும், அது ஒரு விஷயமா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து எல்லா நோய்க்கும் மருந்து இந்த கரிஞ்சீரகத்துக்கு வர்ற மாதிரி வருது. எல்லா நோய்க்கும் மருந்து, மாட்டுப்பாலுங்கிறது எல்லா நோய்க்கும் மருந்து என்று மருத்துவர்கள் சொல்லவே இல்லை. 50-50 தான். மாட்டை பற்றி நீங்கள் விஞ்ஞானிகளுடைய ஆய்வு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் நன்மைகள் இருக்கிறது போலவே தீமைகளும் இருக்கிறது.
இன்னென்ன கேடுகள்லாம் இருக்கிறது. சில குறிப்பாக அந்த புரோட்டீன்லாம் அந்த அந்த கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்கலாம் பாலை குடிக்கக்கூடாது. அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அனைத்துக்கும் நீங்கள் மருந்துங்கிறீங்க. அதை நோய்களுக்கு வந்து அதிகமாக்கிறோம்னு இருக்கிறது இந்த பால். சில நோய்களுக்கு வந்து நீங்கள் தேடி பார்த்தா அதில் சொல்லுவோம் என்னென்ன நோய்கள் இருந்தால் இந்த பால் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சாதாரணமாக ஒரு அரிசி பருப்பு மாதிரி உணவுல எடுத்துக்கணும். இது அரிசி பருப்பு சாப்பிட்ற மாதிரி மாட்டுப்பாலை நீங்கள் குடிக்கலாம், அவ்வளவுதானே தவிர அது அனைத்துக்கும் அதை வலியுறுத்தி ஒரு ஹதீஸா சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு சித்தாந்தமாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு விஷயமா அது அப்படி கிடையாது. மாட்டுப்பாலை சாப்பிட்லாம்ங்கிற ஹலாலான ஒரு விஷயம் தானே தவிர அதை சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னா சாப்பிடாதுன்னு சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கிறது. எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறீங்க. சில நோய்க்கு வந்து அந்த அதை சாப்பிட்டா நோய் வந்து அதிகரிக்கும்ங்கிறான் விஞ்ஞான ரீதியாக. இப்போ கிட்னியில் வந்து கிரியேட்டின் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு வைங்க, நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள புரோட்டீன் வந்து அதிகமாக என்ன செய்யும், கிட்னியுடைய செயல்பாட்டை குறைக்கும். அப்போ கிட்னியுடைய செயல்பாடு 1 மேலே போச்சுன்னு வைங்க, 1.246 வந்து அவங்களாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பாலை சாப்பிடக்கூடாது. இன்னும் பல நோய் பல குறைபாடுகள் உள்ளவங்களும் சொல்கிறான். அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவனை தான் பால் சாப்பிட சொல்கிறான். பாலுங்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறியா உணவாக சாப்பிட்டுக்க, நோயாக இருந்தியா தொட்டு பார்க்காதங்கிறான். அப்போ நோயாக இருக்கும்போது தொட்டு பார்க்காதன்னு சொன்ன ஒரு விஷயம்தான் பாலை பற்றிய உண்மையான செய்தி. ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த பால் அனைத்துக்கும் மருந்துன்னு சொல்வதன் மூலமாக அப்போ எந்த நோயாளிக்கு இதை கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நோய் தீர்வதற்கு பதிலாக அந்த நோய் அதிகரித்து விடும் சில நோய்கள். அப்போ அதிகரித்து விட்டுங்கிற ஒரு விஷயத்தை போய் அனைத்துக்கும் மருந்துன்ற சொல்லுவாங்களா? அதனால இது அறிவிப்பாளர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் இது சரியாக செய்துன்னு சொல்றாங்களே தவிர அனைத்துக்கும் மருந்து என்பதே பொதுவாக எந்த உணவும் கிடையாது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாட்டு பாலை பொறுத்த வரைக்கும் அதுல நோய் இல்லாதவங்களுக்கு தான் அதை சாப்பிடலாம். நல்லா விளைவிக்கணும். நோய் சிலர் இருக்குமையானால் அவர்களுக்கு அது கேடுகளை விளைவிச்சிடும். பால் வந்து என்ன செய்யும், இந்த சளி உள்ளவங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நோயை நிவாரணப்படுத்தக்கூடியதுன்னு இருந்து அதையும் சாப்பிடக்கூடாதுங்கிறான். அதை சாப்பிடுங்க, அந்த நோய் குணமா ஒன்று சொல்லணுமா இல்லையா? அது ஆய்வில் வரக்கூடிய விஷயத்தில் ஆய்வுலையும் வேண்டியில் நீங்கள் ஆய்வற்ற காலத்தில் எடுத்தால் கூட வந்துக்கிட்டு அதில் வந்து சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாரம்பரிய வைத்திய முறைகளையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானம்லாம் வராத காலகட்டங்களில் கூட பாரம்பரிய வைத்திய முறையில் கூட பால் வந்து இன்னென்ன ஆளுக்கு தொடக்கூடாது அப்படிங்கெல்லாம் நினைஞ்சிருக்காங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால பாலில் வந்து இன்னும் சொல்ல போனால் சில இணையதளங்களில் போய் யூடியூப்லாம் போய் தேடணும்னு சொன்னால் பாலை தொடவே செய்யாதிய, சாப்பிடவே செய்யாதிய, மொத்தத்துக்கு கேடுன்னு சொல்லக்கூடியவங்களாம் அது தப்பாக சொல்கிறாங்க. அப்படி கேடலாம் கிடையாது. சிலருக்கு நன்மை தரும். அது நன்மை என்றால் என்னன்னு கேட்டால் உணவு மாதிரி பசி இறக்கும். ஒரு சோத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான எல்லா விதமான சத்துகளும் அந்த பாலிலேருந்து கிடைக்கும். இதெல்லாம் யாருக்குன்னா நார்மலாக இருக்கிற ஒருத்தனுக்கு தான். நோயாளியாக இருந்தான்னு சொன்னால் அவன் பாதி நோயாளிகள் அது தொடவே கூடாது. பாதி நோய் உள்ளவங்க அது தொடவே கூடாது. ஏன்னா இருக்கிறது அதிகப்படுத்திடும். நோயை குணமாக்காதுங்கிற விஷயம் அல்ல, நோயை அதிகப்படுத்தி விட்டுருங்கிறாங்க. அப்போ எந்த ஒன்று வந்து சில நோய்களை அதிகப்படுத்தும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ அதை போய் சாப்பிடுங்கன்னு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுவாங்களா? உண்மைக்கு மாற்றமாக சொல்லுவாங்களா? அது ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அது வந்து எப்படி சரியாக வரும்? அதனால இது கருத்தடிப்படையில் இது என்னது ஒரு சரியான ஒரு ஹதீஸ் கிடையாது. சென்னையிலிருந்து மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, ஒரு சிகரெட் கம்பெனியில் வேலை கிடைத்துள்ளது, அதில் சர்வே எடுப்பதற்காக சொல்கிறார்கள். நான் சிகரெட் ஹராம், எனவே நான் சிகரெட் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னதற்கு அவர்கள் நீங்கள் விற்கவோ வாங்கவோ போவதில்லை, வாடிக்கையாளர்களை வற்புறுத்தவும் போவதில்லை, குடிக்காதவர்களை குடிக்க சொல்ல போவதில்லை, மாறாக ஏற்கனவே எங்களிடத்தில் சிகரெட் வாங்கி பயன்படுத்தியவர்களிடம் உங்களுக்கு பிடித்துள்ளதா அல்லது இல்லையா என்பதை மட்டும் கேட்டு எத்தனை பேருக்கு பிடித்துள்ளது எத்தனை பேருக்கு பிடிக்கவில்லை என்பதை ஒரு புள்ளி விவரம் போல எடுத்து எங்களிடத்தில் கொடுக்க போகிறது, அவ்வளவுதான் வேலை என்று சொல்லுகிறார்கள். இந்த வேலை ஹலாலா ஹராமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு பொருளை பற்றி ஆய்வு செய்வதற்காக வேண்டி தகவல் திரட்டுதல் என்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் அந்த ஆய்வு செய்வது எதற்காக செய்கிறது என்பதை பொறுத்து அது சில நேரங்களில் குற்றமாயிரும். நீங்களா பொதுவாக என்ன செய்ய, நீங்களே ஆய்வு பண்ணுறீங்க, சிகரெட்டில் வந்து நீங்கள் எத்தனை நாள் குடிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க, ஒரு புள்ளி விவரம் அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி. சிகரெட்டு தமிழகத்தில் சிகரெட் குடிப்பவர்களுடைய சதவீதம் எவ்வளவு, அதில் வந்து பெரிய தொகைக்கு குடிக்கக்கூடியவங்க எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு குடிக்கணும் எவ்வளவு, ஒரு நாளைக்கு செயின் ஸ்மோக்கராக இருந்து 10 பாக்கெட்டு குடிக்கணும் எவ்வளவு, 1-2 சிகரெட் மாத்திரம் ஒரு நாளைக்கு குடிக்கணும் எவ்வளவு, அப்படிங்கிற சிகரெட்லேருந்து விடுபட்டவங்க எவ்வளவுன்னு இப்படி ஒரு தகவலை திரட்டி ஒரு புள்ளி விவரமாக்கி ஒரு மெசேஜாக மக்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னால்
அந்த ஆய்வில் நீங்கள் எந்த துணையும் செய்யலை, தகவலை தான் திரட்டுறீங்க. ஆனால் ஒரு பிராண்டை பற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த பிராண்டுக்காரன் அதை மேம்படுத்துவதற்கு தானே அதை கேட்கணும் அவங்கள்ட்ட. எதுக்கு சிகரெட் கம்பெனியில் உங்களை நியமிக்கிறான்? ஒரு குறிப்பிட்ட ஒரு சிகரெட் இல்லாத சிகரெட்டை சொல்லி பாசின் சொன்ன அந்த காலத்தில் இருந்துச்சு, சார்மினார் இருந்துச்சு. இருக்கிற சொன்னால் அந்த கேஸை போட்டு விட்டுருவாங்க. அப்போ சார்மினார்னு ஒரு சிகரெட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் உங்களை சர்வே எடுக்க அனுப்புகிறாங்க. நீங்கள் சார்மினாரை போய் எடுத்துகிட்டு நான் கொடுக்குறீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஓ, நம்ம இதில் இன்னென்ன குறையை சொல்கிறாங்க, இந்த குறையை சரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் விற்கும், நம்ம பிராண்டை விட்டு அவன் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி அதனுடைய விலை அதிகமாக இருக்குன்னு சில பேர் சொல்லியிருப்பான். அது ரொம்ப சீக்கிரத்தில் கரைஞ்சி போயிருந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான். அல்லது அது இருமல் வருது அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். அப்படிங்கிற ரொம்ப நேரம் துர்வாடை இருக்குன்னு சொல்லியிருப்பான். இப்படி ஒவ்வொருத்தவனும் சொல்லியிருப்பான். அப்போ இந்த தகவலையெல்லாம் திரட்டிட்டு போய் அதிகமான பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த குறையை சரி பண்ணி அந்த வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு தானே எடுக்கிறான். அப்போ சர்வே எடுப்பது சர்வேங்கிறதுல பல தவறான விஷயங்களையும் நம்ம சர்வே எடுக்கலாம். குடிகாரனை பற்றி கூட சர்வே எடுக்கலாம்ல, எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை அறிந்து கொள்வதற்கு, மக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி, தகவல் திரட்டுவதற்காக வேண்டி எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஒரு பிராண்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவனுக்காக எடுத்தால், ஒரு பிராண்டுக்கு எடுக்கிறீங்க அவனுக்காக எடுக்கிறான், அவன் எனக்கு இருக்கணும் உங்களுக்கு சம்பளம் தருவதற்கு. அதுக்கு எந்த துணையும் நீங்கள் செய்யலைன்னா உங்களையா சம்பளத்துக்கு நியமிக்கிறான். அவன் எதுக்கு உங்களை நியமிக்கிறான்? மக்களுடைய அந்த சிகரெட் குடிப்பவனுடைய, அந்த பிராண்டை குடிப்பவனுடைய ஒரு மனநிலையை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு அந்த சிகரெட்டுடைய தரத்தை மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் விற்பனை அதிகரிப்பது, அதுலேயே அவனை தக்க வைப்பது, அதுக்கு தானே உங்களை எடுக்க சொல்கிறான், அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் தரணும். அப்போ அப்பட்டமாக துணை செய்கிறது தான் இது. சிகரெட்டுக்கு துணை செய்கிற ஒரு ஆய்வுல தான் வருமே தவிர அது தீமைக்கு தாவணும் அல்ல இசுமே உழுதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீங்க நல்லா தெளிவாக கட்டளை போட்டான். இது பாவம், இது வரம்பு மீற உதவத்தான் செய்கிறீங்க, அது விளைவிக்கணும். அடுத்து முகமது யூசுப் தேங்காய்பட்டினம், இது ஒரு கேள்வி இல்லாட்டாலும் சும்மா ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹதீஸ்களின் நம்பகத்தன்மை, அறிவிப்பாளர் விவரங்களை ஆராய்ந்து விளக்கிய அக்கால அறிஞர்களின் கித்தாபுகளை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தால் அரபு தெரியாத மக்களுக்கு ஆய்வு செய்வதற்கும் அமல் செய்வதற்கும் மிக பயனாக அமையும். இதற்கு தாங்களோ அல்லது NTFO எதற்கான பணியை முன்னெடுப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க தேங்காய்பட்டினம் யூசுஃப்ங்கிற ஒரு சகோதரர். இதில் இந்த விஷயம் தேவைங்கிறது விளங்கி அவர் கேட்குறாரு. ஆனால் சிலது ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது சாத்தியப்படாது. தத்துவார்த்த ரீதியாக வரும்போது நல்ல விஷயம்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் மொழிபெயர்த்து புத்தகமாக ஆக்கணும்னு சொன்னால் அது பெரிய பட்ஜெட், சும்மா மொழிபெயர்க்க இயலாது. அந்த மொழிபெயர்ப்பதற்குன்னு சில ஆட்களை நம்ம நியமிக்கணும். அதை நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க அந்த ஹதீஸ் பல வால்யூம்களை கொண்டது. இது என்ன செய்கிறது, பெரிய பல வால்யூம்களை கொண்ட ஹதீஸ் நூல்களாக இருக்கும் பொழுது அதுகளையெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் அதை மொழிபெயர்த்து செய்வதற்கு அதுக்கு ஊழியரை போடணும். அதுக்கு பல லட்சங்கள் அதுக்கு செலவாகி போயிடும். அது ஆன பிறகு ஒவ்வொரு வால்யூமாக அச்சடித்து வெளியிடணும். அச்சடிக்கிறதா இருந்தால் ஒரு தகதீபுங்கிறத எடுத்தால் கூட 30 வால்யூம் இருக்குது. அது தமிழில் போட்டிங்கன்னா அது 40 வால்யூம் வந்துடும். 40 குரான் சைஸுக்கு வந்துடும் ஒரு கித்தாபுக்கு 40 வால்யூமாக மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 40ஐயும் வெளியிட்டு முடிப்பதற்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கையில் வச்சிருக்கணும். அச்சிடுறதுக்கு கொடுக்கணும்ல, 1 கோடி ரூபா இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அப்படி செஞ்சுட்டு வந்த பிறகு ஒருத்தன் செய்வானான்னு கேட்டால் செய்ய மாட்டான். ஏன்? அது வித்தாதனும் அடிப்பான். இந்த தகுதி வந்து விட்டது வாங்கிக்கொள்ளுங்க, எத்தனை பேர் வாங்குவான்? இன்னும் புகாரி வாங்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? முஸ்லீம் ஹதீஸ் நூல் வந்திருக்கு, அதை விலை கொடுத்து வாங்காதவங்க இருக்கிறாங்க. குரான் தமிழாக்கம் வாங்காத மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் ஹதீஸ் கலை அறிவிப்பாளரை பற்றிய நூல் தயாராகிவிட்டதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ ஒரு 1000ல் ஒரு முஸ்லீம்ங்கிற கணக்கில் வாங்குவான். அதிகபட்சமாக ஒரு 1000 பேர் இருந்தால் அதில் ஒரு முஸ்லீம் வாங்குவான். அவனும் வசதி இருந்தால் தான் வாங்குவான். 40 வால்யூம்லாம் வாங்குவான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா அதுக்கு பிரிண்ட் பண்ணி முதலீடு செய்து அதை நடத்துகிறவங்க போட்ட காசை எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்கல்ல. நான் பாட்டுக்கு 1 கோடி செலவு பண்ணி அடித்து வச்சுக்கிட்டு மாதத்துக்கு 2 புஸ்தகம் வந்துச்சுன்னு வைங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்க இயலுமா? ஏதாவது நிர்வாகம் பண்ண ப்ராக்டிக்கலாக முடியாது. ப்ராக்டிக்கலாக முடிகிறதுனா எப்போ முடியும்னு கேட்டால் மக்கள்கிட்ட அந்த வாசிப்பு திறன் அதிகமாகி எல்லாருக்கும் தேட்டமாகி எல்லாரும் வாங்கக்கூடியவர்களாக மாறி அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்தால் நம்ம அடித்து வச்சாலும் விற்கலாம். அரபுலாம் அது அரபு ஆங்கிலத்துலலாம் எதுக்கு சாத்திய மாவு, அரபு ஆங்கிலம் உருது
இதுகள்லாம் சாத்தியமாகுது எப்படின்னு நீ கேட்கலாம். அதெல்லாம் வந்து அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இப்போ அரபியில் உள்ள கிதாபுகளை வந்து எந்த ஒரு நிறுவனம் அச்சிட்டு விற்காவிட்டாலும் கூட அந்த அந்த அரசாங்கங்கள் அதனுடைய மானியத்தை கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய ஃபண்டை ஒதுக்கி அவங்க சைட்லேருந்து அடித்து ஃப்ரீயாக கூட எல்லா கிதாபும் தர்றாங்க. அரபுகளில் பல கிதாபுகள் வந்து ஃப்ரீயாக தர்றாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு அந்த சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அந்த முஸ்லீம் நாடுகள் என்ன செய்கிறாங்க, ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாக இருக்கிறதுனால ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க அவனே ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறான். பண்ணி கொடுத்து அந்த செலவெல்லாம் பண்ணி அவனை அச்சடித்து அவனை விற்கவோ இலவசமாகவோ பல பகுதிகளுக்கு அனுப்புகிறான்னா ஆங்கிலத்தில் இந்த நூல்கள்லாம் ஓரளவுக்கு மொழிபெயர்த்து வந்திருக்கிறது, அரபியில் மூலத்தில் இருக்கிறது. உருதுவில் என்ன செய்யுதுன்னா இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரியான உருதுடைய நாடுகள்லாம் இருக்கிறதுனாலையும் அந்த மொழிக்கு அவங்க கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த முஸ்லீம் அரபு நாடுகளை கூட அதுக்கு ஃபண்டெல்லாம் ஒதுக்குற ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கு விற்கணுங்கிற கணக்கு கிடையாது. விற்றா விற்கிது, விற்காட்டி ஃப்ரீயாக கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கிறதுனால சாத்தியப்படுது. இப்போ நம்ம தமிழுக்கெல்லாம் அப்படி ஒரு வலியுறுத்தக்கூடிய எந்த ஒரு நாட்டில் தமிழில் ஒரு ஆட்சியாக இருந்து ஒரு நாடாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அந்த கவர்மெண்ட்டில் முயற்சி பண்ணி அல்லது அவங்க போய் சவுதி அன்னைக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த தமிழுக்கு ஒன்று தாங்கன்னு கேட்டால் வேண்டாம், அவனே சில ஆட்களை நியமித்து மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்டு ஃப்ரீயாக கூட அச்சிடுவான். அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம போய் அதை செய்கிறதா இருந்தால் ஒரு நூலை வெளியிட முடியாது. தகதீபு அல்ல தகரீபு தகதீபு அல்ல ஜரகு தாதிகள்னு இப்படி நீங்கள் அறிவிப்பாளர் இருக்குல்ல, அதே நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான நூல்களை மாத்திரம் அச்சிட்டு செய்வதாக இருந்தால் கூட ஒரு நூலுக்கும் அது பல எடிஷன்களுக்கு சேர்த்து 1 கோடி ரூபா அதுக்குன்னு துவக்க காலமாக டெபாசிட்டில் வைக்கணும். அப்படி முதலீடு பண்ணணும் பேப்பருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும். சாத்தியப்படாது. நடைமுறைக்கு கொஞ்சம் அது இப்போ சிரமம். என் பெயர் சையத் இப்ராஹிம், நான் தேவகோட்டையில் இருந்து பேசுகிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கின பின்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள், அதுபோல் இப்லீஸும் மரணித்து விட்டானான்னு கேட்குறாரு. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் பூமிக்கு இறக்குனா அவர் மூத்தா போயிட்டாரு, இப்லீஸையும் எல்லாம் இறக்கணும், அவன் இருக்கிறானா போயிட்டானா அப்படின்னு கேட்குறாரு. இப்லீஸை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து அவனுக்கு வாழ்நாள் அதிகமாக கொடுத்துருக்குறான். அவன் ஒன்றும் இறந்து போகலைங்கிற இதை சொல்கிறோம்னு கேட்டால் அவனை அல்லாஹ் வந்து வெளியேற்றுவான், இங்கேருந்து போடான்னு சொல்லி வெளியேற்றுவான். அந்த வெளியேற்றுற விஷயத்தை 7வது சூறாவில் 13, 14, 15 அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனை ஃபஹ்ருஜின்னக சாகுரேன், வெளியேறு, நீ சிறுமை அடைந்தவனாக இருப்பாய் அப்படின்னு வந்து அல்லாஹ் வந்து அவனை வெளியேற்றுறான். அப்போ அவன் கேட்குறான், இப்லீஸ் கேட்குறான், ரப்பி அன்துர்னி இலா யோமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு, மக்கள்லாம் மூத்தாக்கி ஒரு எழுப்புவீங்கள அது வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கொடு அப்படின்னு நல்லா கேட்குறான், இப்லீஸ் கேட்குறான். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னக்கு மினல் முந்தரேன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டாய். அப்போ கேம நாள் வரைக்கும் இருப்பான், சாக மாட்டான். கேம நாளில் எல்லாரும் உலகம்னு அழிக்கப்படும்ல, அப்போ அழிஞ்சிருவான். அப்போ உலகம் அழிக்கப்படுற நாள் வரைக்கும் அவன் என்ன செய்வான், இருந்து கொண்டு கெடுத்துக்கிட்டு தான் இருப்பான். இது 7, 15 வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இதே விஷயத்தை வந்து 15வது சூறாவில் 35, 36, 37, 38 வசனங்களில் சொல்லும் பொழுது அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் கேட்குறான், ரப்பி அந்திரணி இலா யோமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும், மக்கள்லாம் திரும்ப எழுப்பப்படுவாங்கல்ல அது வரைக்கும் ஒரு டைம் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன்னக மினல் முந்தரீன், நீ டைம் கொடுக்கப்பட்டு விட்டாய், இலா யோமில் வக்தில் மாலூம், அந்த அறியப்பட்ட அந்த நேரம் வரைக்கும், திரும்ப எழுப்பப்படுற நாள் இருக்குல்ல அது வரைக்கும் தான் உனக்கு வந்து டைம் இருக்கிறது, அழிக்கப்படுற நாள் இருக்குல்ல அது வரைக்கும்ட்டான். அதே மாதிரி இதே கருத்து வந்து 38வது சூறாவில் 79, 80, 81 இருக்கிறது. இப்படி 3 சூறா, 7வது சூறா, 15வது சூறா, 38வது சூறாவில் இதே உரையாடல், அல்லாஹ்வுக்கும் இப்லீஸ் நடந்த உரையாடல் சொல்லப்படும் பொழுது அவனை சாவுமாறு அல்லாஹ் விடலை, நம்மளெல்லாம் கெடுப்பதற்கு அவனுக்கு சந்ததிகள்லாம் பெற்று அவனுடைய சந்தேகத்தானே செய்தான்கிறோம். செய்தாங்கிறம அந்த இப்லீஸுங்கிறனுடைய வழித்தோன்றல்களுக்கு பேர் தான் செய்தான்கிறது. அப்போ அவனும் அவனுடைய சந்ததிகள் என்ன செய்கிறாங்க, இருந்துகிட்டே இருக்காங்க. அவன் சாவலை. இப்லீஸ் என்ன செய்யலை, இப்லீஸுக்கே பிரத்யேகம் அவனுக்கு எல்லாம் வந்து டைம் கொடுத்து விட்டான். சாவர வரைக்கும், என்ன உலகம் அழிகிற வரைக்கும் அவன் இருப்பான், உலகம் அழியும்போது அவன் அழிஞ்சிருவான். அதனால அவன் சாவலை. அதுக்கப்புறம் வந்து என் பேர் அபுபக்கர், கோயம்புத்தூர் கோட்டமேடு. என்ன செய்கிறாருன்னா, ஏஐ வந்து இந்த இன்டெலிஜென்ட் வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வரக்கூடிய காலங்களில் மனிதர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்து எந்திரம் செய்யும் என்று சொல்கிறார்கள். அதுவும் பக்கத்தில் வரப்போகிறது, 2035 இது நீங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி ஒரு வரம் இருக்கிறதா? அப்படி வந்தால் மனிதனுடைய வேலைகள் பறிபோய்விடுமா, மனிதர்களுக்கு பேராபத்தா அப்படின்றாங்க. இதை குறித்து இன்னொன்றும் சொல்கிறார்கள், ஆயுதங்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த நாட்டை தாக்கும், அதை சிந்தித்து தாக்கும் என்றெல்லாம் சொல்லி
வரக்கூடிய காலம் பயங்கரமான காலம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதை பற்றி இஸ்லாம் ஏதாவது சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னென்னு கேட்டால், இந்த ஏஐங்கிற தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன செய்யும், ஆயுதங்கள் அதுவாகவே என்ன செய்யும், ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுவாகவே தாக்கிட்டு வந்துடும், அப்படிலாம் வந்துடும்லாம் சொல்கிறாங்களே, அப்படி நடக்குமா? நிறைய பேருடைய வேலை வாய்ப்பெல்லாம் போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு. இது இஸ்லாத்தில் என்ன, இது இஸ்லாத்தில் பற்றிலாம் ஒன்றும் சொல்லப்படல, நன்மை தீமை தான் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறேன்னு, ஒரு அடிப்படை இஸ்லாமில் இருக்கிறது, ஃபவுக்க குல்லிதி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான் இருக்குல்ல, அது ஏஐக்கும் பொருந்தும். இவன் குண்டு போடக்கூடிய ஒரு ஏஐயை உண்டாக்குனான்னு சொன்னால் அதை தடுக்கிற ஏஐயை உண்டாக்கி பேலன்ஸ் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஏவுகணை இப்போ போடுறான்ல, ஏவுகணையை போடும்போது அதை தடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸு ஸ்கட்டுலாம் வச்சுருக்கான்ல, பேட்ரியாட்டுன்னு சொல்லி அதை தடுக்கிறத கண்டுபிடிச்சிடறான்ல உடனே. இவன் ஏவுகணை ஏவுறது கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பான், அவன் என்ன செய்வான், அதை வந்தால் தடுக்கிறத ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருவான். அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தர் இருந்துகிட்டு இருப்பான். இந்த ஏஐங்கிறது ஒருத்தன் அழிக்கிற ஆள் மட்டும் சொந்தம் கிடையாது, எனக்கும் சொந்தம் உனக்கும் சொந்தம். நீ என்னையை ஏஐ மூலம் அழிக்க வந்தேன்னு சொன்னால் அதை ஏஐ மூலமாக என்னை நான் காத்துக்கிறேன், அவ்வளோதான். அவன் கத்தியை வச்சு அழிக்க வரும்போது நான் கேடயத்தை வச்சு காத்துக்கிறவன். அவன் ஏஐ மூலமாக ஏதாவது டெக்னாலஜியில் அழிக்க வந்தான்னு சொன்னால் அதை நானும் ஏஐ மூலமாக எனக்கு பாதுகாப்பாக உண்டாக்கிடுவேன். ஒரு ஆயுதங்கள்லாம் போய் தன்னாலையெல்லாம் தாக்காது, மனுஷன் கமாண்ட் பண்ணணும். மனுஷன் அதுவாக முயற்சியெல்லாம் செய்யாது. நீங்கள் பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு இலக்கை உள்ள கூட ப்ரோக்ராம் பண்ணி செஞ்சால் அதுவாக என்ன செய்யும், பார்த்து குறி தவறாமல் போய் அடிக்கும், இளைஞர் அவர் தப்பிச்சு போய் தாக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுக்கு மட்டுமா ஏஐ இருக்கு, அதை எப்படி தடுக்கிறதுங்கிற தொழில்நுட்பத்தில் உள்ளது தானே. இப்படி வறுமையானால் அதை தடுப்பதற்கு நம்ம இப்படி செய்யணும்னு அவன் ஒரு ஏஐ உண்டாக்கிடுவான், அப்படி அழிச்சவன முடியாது. இவன் அழிப்பதற்கு என்னத்தை உண்டாக்குனாலும் சரி, அதை தடுப்பதற்கு உள்ளதை என்ன செய்ய முடியும், உண்டாக்க முடியும். அப்போ நீங்கள் ஏஐக்கு பயப்படுற அணு தான் பயப்பட வேண்டிய விஷயம். அணு ஆயுதங்கள் தான் தடுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதனால அணு ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இருக்கணுன்ற சுய கட்டுப்பாட்டின் காரணமாக பல நாடுகள் உலகம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறது. அணுவை தவிர வேற எந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிதான், அதையெல்லாம் தடுக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அதே விஞ்ஞானத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். கேடு வரும்ங்கிறாங்க, கண்டிப்பாக கேடு வரும். அந்த கேட்டை முறியடிப்பதற்கும் ஏஐயில் அதுக்குரிய தொழில்நுட்பம் இருக்கும். ஏஐ மூலமாக என்ன கேடு செய்யலாம்னு அவன் கண்டுபிடிக்கிறானோ அதே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவன் என்னை அழிக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் வராது. எந்த பாதிப்பு வந்தாலும் சரி அதை வச்சு ஒருத்தன் என்னை அழிக்க அதை பயன்படுத்தினானேயானால் நான் அதை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்துவேன். பேலன்ஸ் ஆகிக்கிறோம். இதே பேலன்ஸில் உலகம் போய்கிட்டு இருக்கும். இப்போ எப்படி உலகம் போய்கிட்டு இருக்கிறதோ இதே பேலன்ஸில் தான் உலகம் போய்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. வேலை வாய்ப்புலாம் போயிருமான்னு சொன்னீங்க, வேலை வாய்ப்புலாம் போகாது, மாறும். இப்போ இப்போ டிராக்டர்லாம் வந்தவொன்னு விவசாயிக்கெல்லாம் வேலை வராதுன்னு நினச்சிக்கல, வேலை இல்லாமையாக இருக்கிறான், அதுக்கு வேறு வேலை செய்வாங்க விவசாயிகள். அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, மாற்று வேலைகள் கிடைச்சிடும். நவீன தொழில்நுட்பத்தில் விவசாயிகளுக்கு உழுவதற்கான டிராக்டர் மிஷின் போட்டிருக்கிறான்ல, உழவு மிஷினை போட்டு உழுவுறான். ஒரு நாளில் 10 ஏக்கரை உழுதுட்டு போயிடுவான் அவன். அந்த காலத்தில் என்ன செய்யணும், அது ஒரு 25 பேர் வேலை கொடுக்கணும், பல நாட்கள் உழவு செய்வாங்க, அத்தனை பேருடைய வேலை பாதிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது காலம் என்ன செய்தால் அது வரக்கூடிய காலத்திலேயே இந்த விவசாயம் சாராமலே சம்பாதிக்கக்கூடிய பல கல்வி முறைகள்லாம் உலகத்தில் வந்துருச்சு. அந்த களை எடுத்துக்கிட்டு இருந்த 25 பேர் என்ன செய்யறான்னா அவன் டாக்டராக போயிடுறான், விஞ்ஞானியாக போயிடுறான், என்ஜினியராக போயிடுறான், இன்னும் இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தோடு கற்றுக்கிட்டு போயிடுறாங்கும் போது வேலை வாய்ப்பு மாறிக்கிறது, வேலை இல்லாமையாக இருக்கிறான். இப்போ இன்னைக்கு உள்ள நிலையில் வேலையில்லா திண்டாட்டம்னு உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா? அரசாங்க வேலை இல்லைங்கிறது தான் வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறாங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கல. எத்தனை நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் தேவைன்னு வாசலில் போட்டு போட்டிருக்கிறான். வணங்குதா, வேலைக்கு ஆள் தேவைன்னா இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு பிறகு பிள்ளைக்கு வேலை கொடுப்பாங்க, அது மாதிரி நல்லா ஓபி அடிக்கலாம், வேலை பார்க்காமலே சம்பளம் வாங்கலாம். அந்த மாதிரி வேலை இல்லாட்டி தான் வேலை இல்லைங்கிறானுவோ. இன்னைக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் வந்த பிறகு வேலை இல்லாமல் இருக்கான்னா வேலை இருக்கு. நீ விரும்பின வேலை உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஒருத்தனை எல்லாருக்கும் விரும்பின வேலை கிடைக்குமா? எல்லாருக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா? அதுதான் இல்லாமல் இருக்கே தவிர நீ வாழ்வதற்கு ஒரு வேலை வேணும்னா எந்த வேலைக்கு தயார்னு சொல்லு, உனக்கு வேலை இருக்கு, எது கிடைச்சாலும் நான் செய்ய வேண்டும், இதுதான் நான் செய்ய வேண்டும் நீங்க நிற்கிறீங்கல்ல, அதனால தான் கிடைக்கல. அதுதான் ஏஐங்கிற 2035 அதான் நடக்க போகுது. அதுக்கு பிந்தி இதை நடக்கும். அதெல்லாம் உலகம் சீராக போயிட்டு தான் இருக்கும். அப்படிலாம் அழிவுல நோக்கி போயிடாது உலகம்.
சகோதரர்களே, இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் கேள்விகள்லாம் போயிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீதி கேள்விகளை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.